வணக்கம் ட்ரேடர் சசி. இந்த வீடியோவை இந்த மெசேஜ்லேருந்து ஆரம்பிக்கணும்னு எனக்கு ஒரு ஆசைங்க. நம்மளோட ஃபாலோவர் வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. பிரதர், ஆக்சுவலி ஐ எம் டூயிங் ட்ரேடிங் ஃபார் மோர் தென் 6 years and I came across your videos 2 months earlier. Back tested many trades as you taught in your video for more than a month. From there on, the way I noticed the chart differs. நிறைய பேர் வந்து மெசேஜ் வந்து அனுப்புறது வந்து எனக்கு வர்ற மெசேஜஸில் நிறைய மெசேஜஸ் இது வந்து நான் என்னால் படிக்க முடியுதுங்க. நான் இது நாள் வரைக்கும் பார்த்துட்டு இந்த சார்ட்டை நான் இப்போ வேறு மாதிரி பார்க்குறேன். உங்கள் வீடியோ பார்த்ததுக்கப்புறமா எனக்கு புரியுது என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது என்னால் வந்து புரிஞ்சிக்க முடியுது. யார் சொல்கிறா? 40 minutes. எங்கள் ஆளுங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். எங்கள் ஆளுங்க இந்த சென்ஸ் 12,000 சப்ஸ்கிரைபருக்கும் தெரியும். சசியோடைய வீடியோனா 40 minutesக்கு கண்டிப்பாக மேலே தான் இருக்கும். கம்மியாக இருக்குது அப்படின்னா அது வந்து ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் ரேர் வீடியோஸ் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். மற்ற எல்லா வீடியோஸும் 40 minutesக்கு மேலே தான். என்ன காரணம் அப்படின்னா, நீங்கள் ஒரு ட்ரேடு எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த பை செல் பண்ணுறவங்கள வந்து விட்டுருங்க. ஒரு ட்ரேடை வந்து இந்த சப்போர்ட்டுக்கு வந்துருக்குது, இதனால தான் நான் இந்த ட்ரேட் எடுக்க போகிறேன், இந்த சப்போர்ட்லேருந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் போகும்னு எதிர்பார்க்குறேன், அங்கே போச்சுன்னா நாங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிப்பேன், பாதியில் ஒரு 50% ப்ராஃபிட்டை புக் பண்ணுவேன், மீதி ப்ராஃபிட்டை வந்து என்னுடைய டார்கெட்டில் போய் புக் பண்ணுவேன், அந்த மாதிரி பண்ணுறவங்க. ஸோ அவங்களெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியும் அந்த டைம். ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா இட் மைட் டேக் அபோவ் 1 hour. ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு மேலே கண்டிப்பாக ஆகிடுங்க. அப்போது 10 மணி நேரம் ஆகும், இல்லை கப்புள் ஆஃப் டேஸ், சொல்ல முடியாது. பட் ஆனால் ஆப்போசிட்டாக போச்சுன்னா 5-10 நிமிஷத்துலேயே வந்து ஆப்போசிட்டில் போய்டும், நீங்கள் வந்து வெளியிலையும் வந்துடுவீங்க. ஸோ ஒரு ட்ரேடு எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் நீங்கள் வந்து டைம் வெயிட் பண்ணி ப்ராஃபிட்டுக்காக நீங்கள் வந்து வெயிட் பண்ணுறீங்க. ஒரு வீடியோ வந்து அதுவும் ட்ரேடிங் சம்மந்தமான வீடியோவை, அதாவது கோர்ஸாகவே வந்து நான் வந்து ஏன்னா எந்த விஷயத்தையும் மறைச்சு நான் வந்து பேசுகிறதில்ல. எனக்கு தெரிஞ்சதை அப்படியே அந்தந்த டைமில் எந்த ப்ரிப்பரேஷனும் கிடையாதுங்க. அந்தந்த டைமில் என்ன ஞாபகம் வருதோ அதை அப்படியே வந்து சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கிறேன். அப்போ வந்து இட் வில் டேக் மினிமம் 40 மினிட்ஸுக்கு மேலே தான் ஆகும். ஆனால் நான் டைம் பார்க்கவே மாட்டேன் எப்போவுமே. நான் ஸ்டாப் ரெக்கார்டிங் கொடுத்தேன்னா அதுதான் டைம். அது என்ன டைமாக இருந்தாலும் வந்து அப்படியே வந்து போஸ்ட். அதனால் இந்த மெசேஜுக்கு வந்துடுவாங்க. நான் ஐடியா எங்கே ஸ்டாப் லாஸ் போடுறது, எங்கே வந்து டிபி போடுறது அப்படிங்கிறதே எனக்கு இப்போ தான் தெரியுது. வாட் இஸ் த லாஜிக், ஹவு இட் இஸ் ஒர்க்கிங் அப்படிங்கிறதே நான் என்னால் புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அதே மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் வந்து படிச்சுக்கிட்டேன். நிறைய கான்செப்ட்ஸ் படித்தாலும் இந்த சிம்பிளான கான்செப்டை பேஸ் பண்ணி தான் இந்த கான்செப்ட் எல்லாமே உருவாகுது. சரிங்களா? அதனால் நிறைய கான்செப்ட் நீங்கள் படிக்கணும்னு அவசியமே இல்லை. போதும், இதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும். ஆஃப்டர் அச்சீவிங் மோர் தென் 80% வின்னிங் இன் மை டெமோ, த வே யூ டாட், ஐ ட்ரைட் இம்ப்ளிமெண்டிங் த சேம் இன் லைவ் அக்கௌண்ட். நவ் ஐ எம் பீங் ப்ராஃபிட்டபிள் ஃபார் திஸ் மந்த். 6 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. டெமோ அக்கௌண்ட்டில் 80% வின்னிங் ரேட் வந்ததுக்கப்புறமா ஐ வென்ட் ஃபார் எ லைவ் அண்ட் தென் ஐ எம் பீன் ப்ராஃபிட்டபிள் ஃபார் திஸ் மந்த்னு. சரி, இதுதான் வந்து அப்ரோச். நான் வந்து 10 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கிறேன், எனக்கு எல்லாமே தெரியும், நீ எல்லாம் என்னப்பா சொல்லித்தர்ற, நீ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் ஒரு கான்செப்டா, அவன் என்னென்னமோ சொல்லித்தர்றான், அதெல்லாம் விட்டுட்டு இதை வந்து நீங்கள் வந்து சொல்லிக்கிட்டு நெவர். இந்த விஷயம் நல்லா வேலை செய்யும். இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, மார்க்கெட் எப்படி வந்து வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக மாறிடலாம் வித் 80% வின்னிங் ரேட். நான் சொல்லுங்க, ஃபாலோவர் ஒருத்தர் சொல்கிறாரு, எனக்கு அதை விட அதிக பர்சன்டேஜ்லேயே வின்னிங் ரேட் வந்து இருக்குது. அதனால் இப்போது இது எல்லாமே வாழ்த்து செய்தி. ரொம்ப நன்றி பிரதர், நீங்கள் டைம் எடுத்து இந்த மெசேஜ் அனுப்பிச்சதுக்கு. என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறையா வந்து முயற்சி பண்ணாப்புல. பட் ஆனால் பொதுவாக நான் வந்து ஃபோன் யூஸ் பண்ணுறதில்ல, யாரையும் வந்து காண்டாக்டே பண்ணுறதே இல்லைங்க. அதனால் என் பேரை சொல்லி யாராவது காண்டாக்ட் பண்ணுறேன்னா கூட அவர் காண்டாக்டே பண்ண மாட்டாரே அப்படின்னு நீங்கள் வந்து தெளிவாக முடிவு பண்ணிடலாம். நான் யாரையும் காண்டாக்ட் பண்ண மாட்டேன், யார்கிட்டும் காசும் கேட்க மாட்டேன். ஸோ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த புதுசாக பார்க்குறவங்களுக்கு டோன்ட் யூஸ் இண்டிகேட்டர்ஸ் சுழல். அதில் போய் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா இது வேலை செய்யலைன்னா அடுத்த இண்டிகேட்டர்னு போயிட்டே இருப்பீங்களே ஒழிய ஈஸியாக எந்த விஷயமே கிடைக்காதுங்க லைஃப்லேயே சொல்கிறேன். ஈஸியாக ஒரு வேளை சாப்பாடுனா கூட அதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டிங்கன்னா தான் கிடைக்கும். அதனால் ஈஸியாக வந்து இண்டிகேட்டர்ஸ் வச்சு ப்ராஃபிட் பண்ணலான்னு யாராவது சொல்கிறாங்கன்னா நம்பவே நம்பாதீங்க, அது முடியவே முடியாது.
ஒருவேளை ஒரு தடவை லக்கில் வந்து கிடைச்சாலும் அடுத்தடுத்த தடவை வந்து உங்களுக்கு என்ன பண்ணுறோன்னு நீங்கள் புரிஞ்சு பண்ணிங்கன்னா தான் எந்த விஷயமா இருந்தாலும் சக்ஸஸ் ஆகும். இல்லைன்னா சக்ஸஸ் ஆகிறதுக்கு ரொம்ப 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 கஷ்டம். நீங்கள் லைவில் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் வந்து எதிர்பார்த்தீங்கன்னா என்னுடைய ட்விட்டர் பேஜுக்கு வந்துடுங்க. ட்விட்டர் பேஜுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா அங்கே நான் வந்துட்டு உங்களுக்கு நான் ட்ரேட் பண்ணுற கோல்டு சார்ட்டில் உங்களுக்கு என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத அப்பப்போ வந்து லைவாகவே வந்து அப்டேட்டாக வந்து கொடுத்துட்றோங்க. நேற்றுலாம் வந்து கிட்டத்தட்ட நேற்று வந்து கோல்டு வந்து ஒரு பெரிய ட்ராப் ஆச்சுங்க. அந்த பெரிய ட்ராப் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு நம்ம ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தோம். என்ன சொல்லியிருந்தோம், இப்படி வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து போயிட்டு இருக்குது இன் 1 hour. 1 hourல ஒரு ட்ரெண்ட் லைனை இந்த மாதிரி பார்க்கும்போது இட் இஸ் டேஞ்சரஸ். ஏன்னா எப்போ வேணாலும் வந்து அதுவும் வந்து மலை ஏறிக்கிட்டே இருக்கிறான். மலையை ரொம்ப நேரம் ஏற மாட்டான், கொஞ்ச நாச்சும் இறங்குவான். ஒருவேளை அப் ட்ரெண்டாக இருந்தால் கூட அட்லீஸ்ட் ப்ரீவியஸ் லோ வரைக்கும் வந்துட்டு தான் மேலே போவான். ஸோ அதுதான் கான்செப்ட். ஸோ மலை ஏறி மேலே போயிட்டு இருக்கும்போது இங்கெல்லாம் வேறு விஷயம் இருக்குங்க, இங்கெல்லாம் ரெசிஸ்டன்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து உங்களுக்கு வேண்டாம். ஸோ இவ்வளோ தூரம் மேலே போனது இந்த இடத்துல ஒரு பியரிஷ்னஸ் வந்து மார்க்கெட்டில் காமிச்சோன்னே ப்ரீவியஸ் புல்லிஷ் கேண்டில் பியரிஷ் கேண்டில் ஒரு பெரிய பியரிஷ் கேண்டில் என்கல்ஃப் பண்ணிச்சு 1 hourல. அதை என்கல்ஃப் பண்ண உடனே நம்ம என்ன போட்டோம், திஸ் இஸ் நாட் குட் செட்டப் ஃபார் எ பை. பியரிஷ் என்கல்ஃபிங் அட் த டாப், லெட்ஸ் வெயிட் ஃபார் த டெவலப்மெண்ட்ஸ் அப்படின்ட்டு ஒரு ட்வீட் ஒன்று போட்டாங்க. அது வந்து கடைசியில் என்ன ஆச்சு, கடைசியில் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே கீழே வந்தது. கீழேருந்து என்னாச்சு, ரொம்ப கீழே வந்து இந்த சப்போர்ட்டுக்கே வந்துட்டான். நேற்று கீழே 2300 ரேஞ்சுக்கே வந்துட்டான். எங்கேருந்து 2387 இருந்து இவ்வளோ பெரிய ட்ராப்பு. நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம், இந்த ட்ரெண்ட் லைன் ஏறிக்கிட்டே இருக்கிறான், இறங்க வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பாக இது வரைக்கும் வந்துடுவான். இதுக்கு மேலே கீழே போனான்னா கீழே அடுத்த லெவலில் வந்து இங்கே இருக்குது, அடுத்த லெவலில் வந்து இங்கே இருக்குது. ஸோ இவ்வளோ தாங்க. அதனால் நீங்கள் அப்படி நீங்கள் வந்து கோல்டு வந்து ட்ரேட் பண்ணுறீங்க, உங்களுக்கு எதனா சந்தேகம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அனலைஸ் பண்ணிடுங்க. அனலைசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் போடுற அனாலிசிஸ் வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகுதா அப்படின்னு வந்து நீங்கள் செக் பண்ணி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஓகே, இப்போது சமீபத்தில் ஒரு 2 வீடியோஸ் வந்து ரீப்ளே மோடில் வந்து ரொம்ப நாளாக வந்து கேட்டுகிட்டு இருந்ததுனால போட்டேங்க. நிறைய பேர் வந்து இதே மாதிரி போடுங்க பார்ப்போம், 5 minutesல வந்துட்டு பண்ணுங்கள், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபீல் பண்ணாங்க. அதனால் நம்ம இந்த வீடியோவையும் வந்து நம்ம ரீப்ளே மோட்லேயே வந்து பார்த்துடலாங்க. இப்போது ரீப்ளேயில் வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு சார்ட் வந்து எடுத்துக்கங்க. சார்ட் பேர், லெவல்ஸு இதெல்லாம் எதுவுமே முக்கியம் இல்லைங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா சார்ட்டுமே கிட்டத்தட்ட எல்லாமே நீங்கள் சார்ட் ட்ரேடபிள் சார்ட்டுன்னு நீங்கள் எதை பார்த்தீங்கனாலும் அதில் வந்து இந்த கான்செப்ட் வந்து ஒர்க் ஆகும். ஏன்னா இது வந்து லாஜிக் தான். அதனால் லெவல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து தேவையில்லை. மேபி டைம் ஃப்ரேம் வந்து உங்களுக்கு தேவைப்படும்னு நினைக்கிறேன். டைம் ஃப்ரேம் நான் சொல்லுவேன், இருந்தாலும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கூட இங்கே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். 1 hour டைம் ஃப்ரேமில் இந்த சார்ட் வந்து 1 hourல பார்த்தா போதுங்க. வீக்கெண்டில் வந்து சாட்டர்டே சண்டேயில் நீங்கள் இப்போ செக் பண்ணும்போது வீக்லியில் எப்படி க்ளோஸ் ஆகிருக்கு, டெய்லியில் எப்படி க்ளோஸ் ஆகிருக்குன்னு செக் பண்ணுங்க. பட் ஆனால் 1 hour இஸ் மோர் தென் எனஃப். இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குது இதுக்கு ப்ரீவியஸாக அப்படின்னா லைட்டாக ஜூம் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஸோ மலை ஏறிக்கிட்டு இருந்தான். இப்போ நம்ம ஒரு விஷயத்தை பார்த்தோம் பார்த்தீங்களா, அது வந்து இங்கே இந்த சார்ட்லேயே நடந்துருக்கு பாருங்கள். மலை ஏறிக்கிட்டே இருக்கிறான், மலை ஏறிக்கிட்டே இருந்து மலை இறங்கிட்டான். எவ்வளோ நேரம் இதே மாதிரி ஏறிக்கிட்டே இருப்பான், ஏறிக்கிட்டேலாம் இருக்க மாட்டாங்க. ஒரு கட்டத்தில் அவன் வந்து கீழே வந்து தான் ஆகணும். ஃபஸ்ட்டு ஒரு தடவை புஷ் பண்ணான், ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ்லேருந்தே கொஞ்சம் கீழே வந்தான். பட் ஆனால் கீழே வரும்போது ப்ரீவியஸ் லோவை கட் பண்ண மாட்டான். மேலே போயிட்டு கீழே வரும்போது ப்ரீவியஸ் லோவுக்கு வரமாட்டான். மேலே போயிட்டு வரும்போது ப்ரீவியஸ் லோவுக்கு வரமாட்டான். மேலே ஒரு ஹார்ட் ரன் கிட்டத்தட்ட நல்லா மேலே போகிற மாதிரி இருக்கும். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, எல்லாத்தையும் இது வந்து பையின்னு நம்ப வைக்கிறது. இன்னும் மேலே போகுதுன்னா இன்னும் எல்லாரும் வந்துட்டு இப்போ ரொம்ப ஜோஷாக வந்து வாங்குவாங்க. பட் ஆனால் இங்கே இருக்கிற இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல்லாம் மறந்துடுவாங்க. அதனால தான் 1 hourக்கு ஒரு தடவை வந்து நீங்கள் அலாரம் மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆரம்பத்தில் உங்களுக்கு வந்து அந்த பழக்கம் வராது. அட்லீஸ்ட் 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஆச்சு. 1 hour கேண்டில் வந்து எப்படி க்ளோஸ் ஆச்சு, இப்போ அந்த எக்ஸாம்பிளில் பார்த்தோம் பார்த்தீங்களா ட்விட்டரில். 1 hour கேண்டில் எப்படி க்ளோஸ் ஆச்சு, பீரிஷ் என்கல்ஃபிங் அட் த டாப், மலை உச்சியில். அப்போது ஒரு சந்தேகம், ட்ரெண்ட் லைன் வருது, பீரிஷ் என்கல்ஃபிங்கை ரொம்ப மேலே உச்சியில் பண்ணிகிட்டு இருக்கிறான், கீழே இது வந்துருவானோ அப்படின்னு நினைக்கும் போது கீழே வந்துட்டான். நேற்று அவ்வளோ பெரிய ட்ராப்.
கிட்டத்தட்ட 82% சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ வந்து அதான் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் இந்த மாதிரி ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா தெரியும். பிகாஸ் ஹையர் டைம் ஃப்ரேமில் வந்து உங்களுக்கு குவாலிட்டி ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து நல்லா இருக்குங்க. அதாவது நீங்கள் ஒரு இன்ஃபர்மேஷனை பார்க்குறீங்க அப்படின்னா அது ஃபெயிலியர் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப கம்மிங்க. ஒரு 10 to 20% தான் ஃபெயிலியர் ஆகும், இல்லைனா கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆகாது. இந்த ட்ரேட் நீங்கள் எப்படி பார்க்கலாம், நீங்கள் பை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழேயே இங்கேயா பண்ணியிருந்துருக்கணும். இது மேலே அடுத்து லோயர் லோ 2-3 தடவை வந்துருச்சுங்களா, அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இதை பை பண்ணுறது வந்து ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக பண்ணணும். பண்ணினீங்கன்னா கூட அதுவும் இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம்லாம் பை பண்ணுறதுலாம் வந்து வெட்டி வேலை. ஏன், நம்ம ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் வந்துருச்சுனாலே நம்ம செல்லாகி கீழே போகும் தான் எதிர்பார்க்கணும் மார்க்கெட்டு. பை பண்ணினீங்கன்னா கொஞ்சம் இப்படி போயிட்டு அப்படியே கீழே வருவான். ஒருவேளை செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி நீங்கள் செல்லு எடுத்தீங்க அப்படின்னா எவ்வளோ தூரம் வந்துட்டான் பாருங்கள். அப்போ ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் வந்து ப்ரீவியஸ் ஆல் டைம்லாம் வந்தது அப்படின்னா ரொம்ப வந்துட்டு கேர்ஃபுல்லாக வந்து டீல் பண்ணணும். முடிஞ்சால் முன்னாடியே பை பண்ணோம், இல்லைனா கம்முன்னு கையை கட்டி வேடிக்கை பார்த்து செல் எப்போ நடக்க ஆரம்பிக்குதோ அப்போத்துலேருந்து நம்ம செல் ட்ரேடில் கூட போய்க்கலாங்க. இப்போ நீங்கள் இதை 1 hour சார்ட்டு தானே பார்க்குறீங்க. 1 hour சார்ட்டில் இப்படி போயிட்டு இப்படி வந்து இப்படி போய் இப்படி வருது பார்த்தீங்களா. இது நீங்கள் 5 minutesக்குள்ளார போய் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளார வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கும். 5 minutesல இப்படி போய் தான் இப்படி கீழே வரும். புரியுதுங்களா. இந்த இடம் வந்து நீங்கள் 1 hourல பார்க்கும்போது ஒரே கோடாக தெரியறது, 5 minutesல போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கும். அதோட லோயர் டைம் ஃப்ரேமில் போனீங்கன்னா இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லைனுக்குள்ளாரே ஒரு ட்ரெண்டு தெரியும். ஸோ ஆல்வேஸ் மார்க்கெட் வந்து ஏதோ ஒரு சைடில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கும், இல்லைனா கன்சால்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி லாஜிக்கு இந்த மாதிரி ஐடியாஸ் மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் அடுத்து நீங்கள் ட்ரேட்ஸை வந்து எடுத்துக்கிட்டே இருக்கலாம். சரி வாங்க, நம்ம இப்போது என்ன நடந்துருக்கு, ஒரு பெரிய ரைஸு, அதுலேருந்து ஒரு பெரிய ஃபாலு, இந்த இடத்துலேருந்து ஒரு புல் பேக் வந்துட்டு இந்த ஃபாலை இன்னும் கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைனா வந்து திரும்ப வந்து இந்த ஹைக்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த நாலேஜ் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம இந்த சார்ட்டில் இந்த இடத்துக்கு வந்து வந்துடுறோங்க. இதுதான் வந்து சார்ட். என்ன நடந்துருக்குது, ப்ரீவியஸாக ஒரு பெரிய ஃபாலாக இருக்குது, அதோடைய புல் பேக் வந்து எப்படி போயிருக்கு பாருங்கள். பொறுமையாக எப்படி போயிருக்குங்களா. ப்ரீவியஸ் லோவை கட் பண்ண நம்ம அங்கே நான் வந்து பெரிய ஒரு இதில் வந்து ட்ரெண்டில் சொல்லும் போது அதே தான் சொன்னேன். இங்கேயும் நான் அதே தான் சொல்கிறேன் பாருங்கள். மேலே போன மார்க்கெட் கீழே வந்தது, ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணல. மேலே போய் கீழே வந்தது, ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணல. மேலே போய் கீழே வந்து ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணல. மேலே போய் கீழே வந்தது, ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணிட்டான், கீழே போயிட்டான். இப்போ மேலே போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஃபாலு, அதுக்கப்புறம் மேலே போய் கீழே அதே இடத்த ரீடெஸ்ட் பண்ணிட்டு தான் மேலே கிளம்பியிருக்கிறான். புதுசாக லோ வைக்க முடியல. அதே மாதிரி மேலே போன மார்க்கெட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணான், இந்த இடத்துல ஒரு 10 மணி நேரம் 15 மணி நேரமாக அங்கேயே நின்றுட்டான். ஏற்கனவே இங்கேயும் அதே மாதிரி தான் நின்னான். நீங்கள் ஒரு வேளை செல் எடுத்துருந்தீங்க அப்படின்னா கீழே வரும்போது அவன் என்ன பண்ணணும், இந்த லோவை கட் பண்ணி கீழே போகணும், அப்போ தான் போவான். இந்த லோவை கட் பண்ணாமல் இங்கேருந்தே கொஞ்சம் மேலே வர ஆரம்பித்தான்னு வச்சுக்கோங்க, அதே லாஜிக் தான். 5 minutesல போய் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கரெக்டாக சப்போர்ட் இருக்கும். இதை நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து பார்த்து கரெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இது வந்து இந்த இடத்துல ஒருவேளை நீங்கள் செல் எடுத்திருந்தால் கூட இந்த இடத்துல நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுவீங்க. அப்போது மேலே வந்த மார்க்கெட்டு திரும்ப அதான் மலை ஏறிக்கிட்டே இருக்கிறான்னா, இந்த மலை ஏறுறதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மலை ஏறி கீழே வந்துட்டோம். இதை வந்து இன்னொரு வகையிலையும் பார்க்கலாம். இது வந்து மேலே போகுதா, இது மேலே போகுதுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு பெரிய ஃபாலு, இந்த இடத்துல வந்து என்னால் வந்து ட்ரேடு எடுக்கிறதுக்கு பயமாக இருக்குது. ஓகே ரைட். மேலே போனோன்னே நீங்கள் வந்து இது வந்து புல் மார்க்கெட் அப்படிங்கிறத இப்போ முடிவு பண்ணிடுறீங்களா. மேலே போயிட்டு கீழே வர்றான் பார்த்தீங்களா டிஸ்கவுண்ட்டு, இது வந்து கிட்டத்தட்ட வந்து குத்து மதிப்பாக எடுக்கிற ட்ரேடுங்க. ஏன்னா இது எந்த இடத்த வரைக்கும் வந்துட்டு போவான்னு வந்து தெரியாது. அது சில கான்செப்ட்ஸ்லாம் இருக்குது, பட் ஆனால் ஜென்ரலாக சொல்கிறேன், இது வந்து தெரியாது. வருவான், நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் பை எடுக்கலாம், பட் ஆனால் இந்த லெவலுக்கு கீழே போச்சுன்னா க்ளோஸ் பண்ணணும். ஸ்டாப்பு பெருசாக இருக்கும். இங்கேயே நீங்கள் ட்ரேட் எடுக்கிறது ரொம்ப ரிஸ்க்கு, பட் ஆனால் உங்களோட ஸ்டாப் ரொம்ப சின்னதாக இருக்கும் இந்த லெவலுக்கு கீழே. அதனால தான் என்ட்ரி அட் எக்ஸிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தடை வந்து நான் வந்து சொல்கிறேங்க. என்ட்ரிலேயே நீங்கள் வந்து எக்ஸிட் பண்ணிடலாம். நீங்கள் ரொம்பலாம் வந்துட்டு நிறைய வந்து எப்படி சொல்கிறது, பணத்தை வந்து இழக்க தேவையில்லை. என்ட்ரிலே நீங்கள் எக்ஸிட் எடுத்துட்டீங்க அப்படின்னா, ஒரு வேளை மேலே போச்சுன்னா என்ஜாய் பண்ணிக்க வேண்டியதான், கீழே போச்சு அப்படின்னா ஸ்டாப் ஹிட் பண்ணுறான் அப்படின்னா முடிச்சுக்க வேண்டியதான், அவ்வளோதான் ட்ரேடை. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட எல்லா டைம் ஃப்ரேம்லேயும் நடந்துக்கிட்டே இருக்குதுங்க.
இப்போ இதில் என்ன குழப்பம் வருது அப்படின்னா, நான் 1 ஹவரில் இந்த மாதிரி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து வரைஞ்சிடுறேன். அப்போது 5 மினிட்ஸில் வந்துட்டு நான் வந்து இதை பார்க்கும்போது விக்கு வெளியே வரும். ஆமாங்க, ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பக்காவாக இந்த மாதிரி தான் முடிஞ்சிருக்கும். ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ஒன்லி விக்கு மட்டும்தான் வந்து போகிற மாதிரி இருக்கும். லோயர் டைம் ஃப்ரேமில் போய் நீங்கள் எப்படி இதையே எதிர்பார்ப்பீங்க? அப்போ அந்த டைம் ஃப்ரேமில் போய் அந்த டைம் ஃப்ரேமுடைய கடைசி கேண்டில், கடைசி விக்கு எதுன்னு பார்த்து அந்த விக்குக்கு கீழே க்ளோஸ் வச்சுதுன்னா யூ கேன் கோ ஃபார் அ பை. அப்போது நெக்ஸ்ட் டைம் வந்து அதே மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரம் இப்படி வருது பார்த்தீங்களா, இங்கே நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? செல்லா? இல்லை, பை. ஏன்னா ப்ரீவியஸ் சப்போர்ட்டு. ஒருவேளை மார்க்கெட்டு இந்த லெவலுக்கே வந்ததுன்னா செல்லு தான் எதிர்பார்ப்பீங்க, இங்கே பை எதிர்பார்ப்பீங்களா? மாட்டவே மாட்டீங்க. ஏன்? இது வந்து ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் லெவலு. அப்போ இந்த இடத்துக்கு வந்ததுன்னா மார்க்கெட்டு கீழே போக வாய்ப்பு இருக்குது, இந்த இடத்துக்கு வந்ததுன்னா மேலே போக வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த இடத்துக்குள்ளார நீங்கள் எப்படியாச்சும் என்ட்ரி எக்ஸிட் மெத்தடை யூஸ் பண்ணி 5 மினிட்ஸில் நீங்கள் ஒரு என்ட்ரி மட்டும் கிடச்சிதுன்னா நீங்கள் இந்த ப்ராஃபிட்டை அழகாக என்ஜாய் பண்ணலாம். இதில் வந்து குழப்பமாகறதுக்கான வாய்ப்பே வந்து இல்லவே இல்லைங்க. இது வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிறதுல தான் இருக்குது. இது நான் ரீப்ளேயில் பண்ணி காமிச்சா மட்டும் வந்துட்டு இது வந்து உங்களுக்கு வந்து புரியாதுங்க. நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் நிறையா பண்ணினீங்கன்னா புரிய ஆரம்பிச்சிடும். என்ன பண்ணணும்? ப்ராக்டிஸ் பண்ணணும். சரி, இந்த சார்ட்லேயே நீங்கள் இந்த விஷயம் பார்க்கும்போது வந்து சூப்பராக இருக்குங்க. புக் எக்ஸாம்பிள் மாதிரி இருக்கும். இப்படி மேலே போய் இப்படி கீழே வருங்க, இப்படி மேலே போய் இப்படி கீழே வரும், இப்படி மேலே போய் இப்படி கீழே வந்துருச்சா? இதானே நீங்கள் பார்க்குறீங்க இந்த சார்ட்டில். ஆனால் இது பாருங்கள், இங்கே வந்துட்டு எப்படி வந்திருக்கிறோம் அப்படின்னா 10 மணி நேரமாக இங்கே இருந்துட்டு இந்த லோவை கட் பண்ணி கீழே வந்த மார்க்கெட்டு மேலே கொஞ்சம் புல் பேக் பண்ணியிருக்கிறான். திரும்பவும் கீழே வந்துட்டு புல் பேக் போகும்போது ப்ரீவியஸ் ஹைக்கு தான் போயிருக்கான் பாருங்கள். அதை கட் பண்ணல பாருங்கள். கீழே வரும்போது ப்ரீவியஸ் லோவையும் கட் பண்ணல, மேலே போகும்போது ப்ரீவியஸ் ஹையும் கட் பண்ணல. இந்த ப்ரீவியஸ் ஹையை எப்போ கட் பண்ணுறானோ அப்போ தான் வந்து அவன் வந்து மேலே போக ஆரம்பிப்பான். அது வரைக்கும் கீழே தான் போவான், கீழே தான் போவான், கீழே தான் போவான். ப்ரீவியஸ் ஹைக்கே வந்துட்டானா கீழே வந்தால் கீழே போக மாட்டான், திரும்ப மேலே தான் போவான். கீழே வந்தானா ப்ரீவியஸ் லோ கிட்டவே வந்துட்டான், பட் ஆனால் மேலே தான் போயிருக்கான் பாருங்கள். ஸோ இவ்வளோதாங்க. ப்ரீவியஸ் ஹை இந்த இடத்துல இருக்குதா, இந்த ஹையை கட் பண்ணி மேலே போய் க்ளோஸ் வச்சானா, பட் ஆனால் இந்த இடத்துல அப்படியே கன்சால்டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். கன்சால்டேட் பண்ணோடனே நம்ம என்ன பண்ணுவோம்? உடனே ட்ரெண்ட் லைனை வரைஞ்சிருவோம். ட்ரெண்ட் லைனை போட்டோடனே என்னாச்சு? ட்ரெண்டை பிரேக் பண்ணி மேலே போச்சு, ப்ரீவியஸ் ஹைக்கு போச்சு, அங்கேருந்து வந்து கீழே வந்துச்சு. சில டைம் இந்த மாதிரி மொத்தமாக கீழே வந்துடுவான், சில டைம் இந்த மாதிரி பொறுமையாக இப்படி வருவான், சில டைம் இந்த மாதிரி அழகாக பொறுமையாக வந்து வருவான். ஆனால் கான்செப்ட் எல்லாம் ஒரே கான்செப்ட் தான். ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ண மாட்டான், கீழே வர்ற மாதிரி இருந்ததுன்னா. மேலே போகிற மாதிரி இருந்ததுன்னா ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணாமல் மேலே போய்கிட்டே இருப்பான். எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் கிட்ட வந்து உங்களால் ட்ரேட் எடுக்க முடியுமோ எடுத்துக்கலாம். இந்த லோவே கட் பண்ணிச்சுனால உடனே வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ ஹையர் ஹை, ஹையர் லோ. அது தெரியலனாலும் நம்ம வந்து ட்ரேட் எடுக்க பயமா அப்படின்னு ஒரு சீரீஸ் வந்து போட்டுகிட்டு இருக்கிறவங்க, அந்த சீரீஸ்லேயே வந்துட்டு ஃபஸ்ட்டு பார்ட்லேருந்து ஆரம்பிங்க. 6th பார்ட்டு 5th பார்ட்டு பார்த்துட்டு இது என்ன இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு யோசிக்காதீங்க. ஃபஸ்ட்டு பார்ட்லேருந்து பாருங்கள். அதனால தான் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு வந்து போட்டிருக்கேன். ஸோ பின்னாடி இருந்து போகாதீங்க, முன்னாடி இருந்து வாங்க. சரி வாங்க, இந்த மண்டேலேருந்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்? இது வந்து ப்ரைஸ் வந்து திரும்பவும் வந்து சப்போர்ட் லெவலுக்கே வந்துருச்சு. இட் ஹேஸ் மோர் சான்ஸ் டு கோ அப். எதுக்கப்புறமா வந்து மேலே போவான்? இதுக்கப்புறம் மேலே போவான். ஸோ ஒன்ஸ் வந்து இந்த கீழே விழுந்ததில் ஒரு பையிங் ப்ரெஷர் இந்த கேண்டலில் தான் வந்து தெரிஞ்சிருக்கேன். அந்த கேண்டலோட ஹை இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹையை கட் பண்ணானா அப்படியே வந்து பையர்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து மார்க்கெட்டை கொண்டு போயிடுவாங்க. இல்லை அப்படின்னா இங்கேயே வந்து சுற்றிட்டு இருப்பான். இதை கட் பண்ணானா கீழே போயிடுவான். ஸோ ப்ரீவியஸ் சப்போர்ட் லெவல் இதுதான். ப்ரீவியஸ் சப்போர்ட் லெவலில் வரைஞ்சிட்டோம். 1 ஹவரில் இந்த மாதிரி வந்து முடிஞ்சிருக்குது. ஸோ இதுதான் வந்து எல்லாத்துக்கும் குழப்பம். அதனால் நம்ம இதுலேருந்தே ஆரம்பிப்போம். 1 ஹவரில் இந்த மாதிரி வந்து நீங்கள் சப்போர்ட்டை வரைஞ்சிட்டிங்க, 5 மினிட்ஸுக்கு போயிட்டீங்க. 1 ஹவரில் விக்கு மட்டும்தாங்க இருக்குது. 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குதுங்க. என்ன பண்ணுறது? ஸோ 1 ஹவரில் நீங்கள் ஒரு சப்போர்ட் லெவலை வரைஞ்சிட்டிங்களா? இது எதுக்கு வரைஞ்சிங்க இந்த சப்போர்ட் லெவலு? ஏற்கனவே இது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனு. இந்த லைன் எதுக்கு வரைஞ்சிங்க? இதுதான் கடைசி லோ. இந்த கடைசி லோக்கு கீழே இருக்கிற, ஒருவேளை மார்க்கெட் மேலே போகிற மாதிரி இருந்ததுன்னா இந்த கடைசி லோக்கு கீழே இருக்கிற லிக்விடிட்டியை எப்படியாச்சும் கலெக்ட் பண்ண பார்ப்பான். கீழே இருக்கிற ஸ்டாப் லாஸ் போட்டிருக்கிறவங்க, இல்லை புதுசாக வந்து இது வந்து பிரேக் அவுட் ஆகி கீழே போகுது அப்படின்னு புதுசாக செல் ட்ரேடு இனிஷியேட் பண்ணுறான். அவங்களுடைய ஆர்டர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு தான் மேலே போவோம்.
எடுத்துக்கிட்டு மேலே போகும்போது பாருங்கள் எவ்வளோ வால்யூமோட மேலே போகிறான் பாருங்கள். அதே மாதிரி பிடுங்க வரும்போதும் இது மாதிரி நல்லா வால்யூமோடு தான் வருவான். எடுத்துக்கிட்டு போகும்போதும் இதை வந்து இங்கேருந்து பிடுங்கி கொண்டு போகிறான் மேலே. அதனால் இப்படி தான் இருக்கும். நீங்கள் அதில் வந்து விக்கு இருக்குது, இதில் வந்து இந்த மாதிரி பாடி வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கேன். நோ, அது வந்து 1 hour வந்து ஒரு ஐடியாக்காக பார்க்குறீங்க. என்ன நடந்துகிட்டு இருக்குது, ஓவராலாக மார்க்கெட்டில் என்ன நடக்குது, வாட் ஐ எம் கோயிங் டு எக்ஸ்பெக்ட் ஃபார் த டே, பை ஆர் செல். சப்போர்ட் கிட்டே இருக்குது, 80% நான் பையை எதிர்பார்க்குறேன், 20% செல்லு கூட ஆகலாம். செல் ஆச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி சீக்வன்ஸில் நான் வந்து போய்ப்பேன். இவ்வளோதாங்க விஷயம். சரி, ஓகே. இப்போது 1 hourல ஒரு விஷயத்தை பார்த்தீங்களா, மேலேருந்து கீழே வந்ததா, அது பாடி தன்னை போல் கீழே வந்த மாதிரி 2 கேண்டில் கீழே வந்த மாதிரி இருந்தால் 5 minutesல எப்படி இருப்பாருங்க, கீழே வந்தான் ஒரு புல் பேக், மேலே போக முடியல. இதுலேயே தெரிஞ்சிடும், கீழே வந்தால் மேலே போனால் புல் பேக் மேலே போக முடியல, கீழே வந்து மேலே போனால் அந்த ஹைக்கு போக முடியல, கீழே வந்து மேலே போனால் அந்த ஹைக்கு போக முடியல, கீழே வந்து மேலே போனால் அந்த ஹைக்கு போக முடியல, அப்படியே கீழே வந்து. ஸோ இது வந்து உங்களுக்கு திரும்ப மார்க்கெட்டில் வந்து இது வந்து நடந்துக்கிட்டே தாங்க இருக்குது. இது வந்து எந்த டைம் ஃப்ரேமில் பார்க்கணும் அப்படிங்கன்னு ஒரு இதுவே இல்லை. எந்த டைம் ஃப்ரேமில் வேணாலும் பார்க்கலாம், டெய்லியில் கூட பார்க்கலாம். நீங்கள் 1 hourல ஏன் பார்க்க சொல்கிறேன் அப்படின்னா ஐடியாக்காக தான். இது வந்து சப்போர்ட் அப்படின்னா அந்த ஐடியா கிடைக்கிது பார்த்தீங்களா உங்களுக்கு, அந்த ஐடியா உங்களுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான் நீங்கள் 1 hour பார்க்குறீங்க. ஓகே. ஸோ இந்த சப்போர்ட் லெவல்லேருந்து ப்ரைஸ் வந்து மேலே வந்த வாக்கில் அப்படியே வந்து முடிஞ்சிருக்குதுங்க. என்ன நடந்துக்கிட்டு இருக்குதுன்னு பார்ப்போம். இது வந்து ப்ரீவியஸ் ஹையுங்க. இப்போதைக்கு வந்து இதுதான் நம்மளுக்கு வந்து ஒரு ஹை, ப்ரீவியஸாக இது ஒரு ஹை. இதனால் நம்மளுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா பிகாஸ் வி ஆர் லுக்கிங் ஃபார் ஏ பை ட்ரேட் ஃப்ரம் திஸ் லெவல். இப்போதைக்கு என்ன நடந்திருக்குது, இப்போதைக்கு நமக்கு இதுதான் வந்து லோ, இதுதான் லெவல். இந்த லெவலுக்கு ப்ரைஸு கீழே போகக்கூடாது. போச்சு அப்படின்னா அவ்வளோதான். அதோடு வந்துட்டு நம்ம திரும்ப வந்துட்டு வி கேன் லுக் ஃபார் மோர் செல். பிகாஸ் மேலேருந்து மார்க்கெட் கீழே வருது, இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி கீழே போகிறான் அப்படின்னா, நல்லா போயிட்டான் அப்படின்னா கீழே போயிடுவோம். சரி, ஓகே. இந்த ஐடியாஸ் மட்டுமே மைண்டில் வச்சுட்டு இந்த ட்ரேடு இந்த லைன் வந்து இங்கேயே முடிஞ்சிடும். ஸோ அந்த லைன்லாம் தேவையில்லாத லைன்லாம் கூட டெலீட் கூட பண்ணிடுங்க. இப்போதைக்கு நமக்கு இந்த லைன் கூட தேவை கூட இல்லை. நமக்கு தேவை இதுதான். இப்போ நீங்கள் கண்ணில் பார்க்கும்போது வந்து இதுதான் லோ, இதுதான் ஹை. இப்போதைக்கு இந்த ஸ்க்ரீனில் இப்போ ரன் பண்ணுவோம், என்ன நடக்குது அப்படின்னு வந்து பார்ப்போம் மார்க்கெட்டில். ஸோ மார்க்கெட்டு இங்கேருந்து பை ஆகி மேலே போகணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. ஒருவேளை நீங்கள் இந்த லெவல்லேருந்து பை எடுத்துருந்தீங்க அப்படின்னா, லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணிட்டு மேலே போக போகிறான் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு நீங்கள் இந்த பை எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக நடந்துருக்குது. என்ன அப்படின்னா, இந்த லெவலுக்கு மேலே போயிடுச்சு மார்க்கெட்டு, கீழே வரும்போது இந்த லோவுக்கு வரல, திரும்ப மேலே போகும்போது இந்த ஹைக்கே போயிட்டான். கவனிக்கணும், இந்த ஹைக்கே போயிட்டான். இந்த ஹைக்கு போனோன்னா என்ன ஆகணும், கீழே வந்தான்னா இந்த லோவை கட் பண்ணாமல் மேலே தான் போக போகிறான் அப்படின்னா இந்த லோவை கட் பண்ணாமல் மேலே அப்படியே போய்கிட்டே இருக்கணும். சரி, நம்ம இந்த இடத்துல ஒரு செல் ட்ரேடை வந்து இனிஷியேட் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னா, மார்க்கெட்டை நம்ம வந்து பையில் எதிர்பார்க்குறோம். முடிஞ்ச வரைக்கும் பை ட்ரேடு பண்ணுறத பார்க்கணும். அப்படி இல்லை அப்படின்னா மலையை ஏற விடணும். கொஞ்சம் ஏறு ராஜா, நீ மேலே போ மேலே போ மேலே போ, ஓகே, இந்த லெவல்லேருந்து நம்ம ஏதாவது ஒரு செல் ட்ரேடை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா பிகாஸ் கீழே எல்லாம் பையர்ஸ் தான் இருப்பாங்க. செல்லர்ஸ் வந்து பெரும்பாலும் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, இது வந்து மார்க்கெட்டை வந்து மேலே போய்கிட்டு இருக்குது, மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதுக்கான சிக்னல் கொடுத்துருக்குறான். ப்ரீவியஸ் லோவை கட் பண்ண மாட்டான் லோயர் டைம் ஃப்ரேமில். இதே இது உடனே நீங்கள் என்ன பண்ணணும், ஹையர் டைம் ஃப்ரேம் போய் செக் பண்ணணும், வாட் இஸ் ஹேப்னிங். ஓஹோ, இப்படி நடந்துகிட்டு இருக்கா, மேலேருந்து கீழே வந்தால் ஒரு ரிவர்சலு இப்படி வந்துட்டு மேலே போகுது ப்ரைஸ். இப்போ நம்மளுக்கு என்னது, கீழே இந்த லோவை கட் பண்ணல, மேலே போய் இதை மட்டும் கட் பண்ணிட்டான், இங்கே போயிடுவான். பட் ஆனால் ட்ரேடு நீங்கள் எங்கே எடுக்கணும், ட்ரேடு இங்கேயே எடுத்துருக்கணும். அப்படி இல்லைனா இந்த லெவலுக்கு கொஞ்சம் மேலே போயிடுச்சுன்னா உடனே பிரேக் அவுட் ஆகுது, இங்கே எடு அதெல்லாம் கிடையாது. டிஸ்கவுண்ட்டு கீழே டிஸ்கவுண்ட்டு வந்ததுன்னா, எப்போ டிஸ்கவுண்ட்டுக்கு வருதோ அப்போ நீங்கள் ட்ரேடு எடுத்திங்கன்னா போதும். அது வரைக்கும் நீங்கள் ட்ரேடு எடுக்க தேவையில்லை. என்ன பண்ணலாம், திரும்ப வந்து ஓட்டி விட்டு பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. ஸோ கீழே வர்றான், டிஸ்கவுண்ட் கொடுப்பானா, ஸோ இது வந்து பக்காவாக வந்து மேலே போகுது. தெரிஞ்சிருச்சா உங்களுக்கு?
ஸோ இப்போதைக்கு உங்களோட எண்ணம் என்ன, கீழே வந்தது மேலே போகுது, பட் ஆனால் மேலே போனாலும் இந்த லெவலை கட் பண்ணால் தான் மேலே புல்லிஷாக போகும், அது வரைக்கும் போயிட்டு கூட கீழே வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான் நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங். இப்போதைக்கு வந்து புல்லிஷாக இருக்குது. திரும்ப வந்து இந்த லெவலுக்கிட்ட வந்ததுன்னா நீங்கள் ஒரு வேளை லோயர் லோ ஹையர் கான்செப்ட் வச்சே என்னால் ட்ரேட் பண்ண முடியும், நான் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸுக்காக வெயிட் பண்ணல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் அ ட்ரேட் வென் இட் கம்ஸ் டவுன். இல்லை நான் வந்து என்ட்ரி அட் எக்ஸிட்டே நான் வந்துட்டு ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன், நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கீழே தானே இருக்குது, இன்னும் வந்து அவன் வந்து மேலே போகிறதுக்கான சிக்னலை வந்து இன்னும் சரியாக வந்து கொடுக்கல. சரியாக இந்த சென்ஸ் வந்து அப்படியே இந்த இடத்துல அப்படியே வந்து சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்க மாதிரி சுற்றி வந்துட்டு இருக்கான். நல்ல ஒரு சிக்னல் வந்து இன்னும் 1 ஹவர்லேயும் வந்து கிடைக்கல. 1 ஹவர்லேயும் இங்கே போச்சுன்னா தான் அதுக்கு மேலே தான் சிக்னல் கிடைக்கும். ஸோ திரும்பவும் எங்கேயா இங்கே வர்றான் அப்படின்னா ஐ கேன் கோ ஃபார் ஏ பை. இல்லை அப்படின்னா ஐ வில் கோ ஃபார் ஏ செல் ட்ரேட். பட் ஆனால் கண்டிப்பாக பாடி மேலே க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட் பண்ணிடுவேன். எதுக்கு மேலே, இந்த லெவலுக்கு மேலே. இந்த லெவலுக்கு மேலே போச்சுனாலே அதுக்கப்புறம்லாம் தாங்கவே தாங்காது. ஸோ இப்போதைக்கு பை. ஒய் பை? பிகாஸ் ப்ரீவியஸ் லோவை அவன் கட் பண்ணவே இல்லை. ஸோ ஓகே, என்ன நடக்குது பார்ப்போம். ஸோ நீங்கள் பாருங்கள், மேலே போனான்னா கீழே வந்துட்டு இந்த புல்பேக்கை கவனிங்க. லைட்டாக ஒரு புல்பேக் பண்ணிட்டு ஒரு ஸ்ட்ராங்காக கீழே வரானா கேண்டில். ஸ்ட்ராங்காக கீழே வந்தாலே என்ன இது, சீக்வன்ஸ் ஆரம்பிச்சிட்டான்னு அர்த்தம். அப்போ எந்த லோவை கட் பண்ணானா இன்னும் கீழே போவான், இந்த லோவை கட் பண்ணானா இன்னும் கீழே போவான். கீழே எது வரைக்கும் போவான், இந்த லோவை கட் பண்ணக்கூடாது, கட் பண்ணானா கீழே போவான், இன்னும் எங்கே போவான், இந்த சப்போர்ட் போவான். இவ்வளோ தான். இந்த லாஜிக்கை நீங்கள் புரிஞ்சு 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 நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா போதும். எல்லா இடத்துலையுமே அது நடந்திருக்கும். மேலே போனால் கீழே வந்தால் மேலே போகும்போது போக முடியல பாருங்கள். கீழே வந்துட்டு ஒரு சின்ன புல் பேக், கீழே வந்துட்டு ஒரு சின்ன புல் பேக், கீழே வந்துட்டு ஒரு சின்ன புல் பேக், கீழே வர முடியல. சேம் இங்கே நடந்துடும் பாருங்கள். மேலே இவ்வளோ தூரம் போனோன்னா கீழே வந்துட்டு மேலே போகும்போது போக முடியல பாருங்கள். கீழே வந்து மேலே போகும்போது போக முடியல, கீழே வந்து மேலே போகும்போது போக முடியல, கீழே வந்து மேலே போகும்போது இந்த லெவலுக்கே போயிட்டான், கீழே வர முடியல. இதுக்குள்ளேயே அது நடந்துருக்குது பாருங்கள். சரி, ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இதை பாருங்கள். நீங்கள் ட்ரேட் பண்ணுற சார்ட்டில் போயிட்டு இதை வந்து பாருங்கள். இதை அனுபவித்து பார்த்தீங்கன்னா தான் வந்து தெரியும். ஸோ இது என்ன, உடனே நீங்கள் வந்து அலர்ட் ஆகலாம். இது கொஞ்சம் கீழே வரதான் போகுது. கீழே வந்துட்டு இட் மைட் கோ அப். சரி, பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. ஸோ இப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், புல் பேக் எதிர்பார்க்குறோம். திரும்ப ஒரு ஃபாலு, திரும்ப ஒரு புல் பேக்கு, திரும்பவும் ஃபாலு, திரும்பவும் ஒரு புல் பேக்கு, திரும்பவும் ஒரு ஃபால். மேலே போகுது கீழே வருது, மேலே போகுது கீழே வருது, மேலே போகுது கீழே வருது. இந்த லெவலை கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணான்னா இன்னும் கீழே போவோம். கட் பண்ணாமல் போனால் அப்படின்னா மேலே போவோம். நீங்கள் லோயர் லோ ஹையர் சீக்வன்ஸை வச்சு நீங்கள் ஒரு வேலை ட்ரேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல யூ கேன் கோ ஃபார் எ பை. ஏன்? பிகாஸ் உங்களுடைய எக்ஸிட் வந்து ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. புரிஞ்சுதுங்களா? எக்ஸிட் ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. ஆல்தோ த ட்ரெண்ட் இஸ் டவுன் இன் லோயர் டைம் ஃப்ரேம். ஹையர் டைம் ஃப்ரேமுக்கு சப்போர்ட்டில் இருக்குது, மேலே போகணும்னு எதிர்பார்க்குறோம். பட் ஆனால் லோயர் டைம் ஃப்ரேமில் என்ன நடக்குதுன்னா புல் பேக்கை வந்து 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 கீழே போகிறான் மார்க்கெட்டு. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கன்ஃபர்மேஷன்லாம் எடுத்துகிட்டு இது போய் இங்கே போய் இதுக்கு மேலே போகுது, இது கீழே வந்து மேலே போகும், பை 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 பை, ஒரு ஷாக்கில் பை பண்ணுவீங்க. நீங்கள் பை பண்ண உடனே கீழே வருவான். வை? பிகாஸ் இதுதான் நடக்குது. அவன் மேலே போனாலும் சரி கீழே வந்தாலும் சரி இதை தான் பண்ணிகிட்டு இருக்கிறான், இதை தான் பண்ணுறான், இதை தான் பண்ணுறான். இங்கேயும் அதே தான் பண்ணான். 1 ஹவரில் ப்ரீவியஸாக வீடியோ ஆரம்பிக்கும் போது தான் அதான் பண்ணான். அதுக்கப்புறமா வந்து நான் இந்த இடத்துல சொல்லும் போது தான் அதான் பண்ணிகிட்டு இருந்தான். எல்லா இடத்துலையும் அதான் பண்ணுறான். ஸோ இதை கவனிங்க. இப்போ மேலேருந்து கீழே வரும்போது இந்த இடத்துல நீங்கள் ஒரு பை ட்ரேடு எடுக்கிறீங்க அப்படின்னா நவ் பிரேக் ஆகிடுச்சு. பிரேக் ஆகி அவன் கீழே வந்து க்ளோஸ் வச்சிட்டான். அடப்பாவி, என்னடா இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு நீங்கள். பட் ஆனால் உங்களோட எக்ஸிட்டை பாருங்கள், இவ்வளோ தான். அதனால தான் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ பக்கத்தில் நீங்கள் வந்து என்ட்ரி எடுங்க. ஒருவேளை என்ட்ரி கிடைக்கலன்னா விட்டுருங்க, போடா போடா அப்படின்னு விட்டுருங்க. இல்லை நான் மேலேருந்து கீழே வந்து மேலே இந்த இடத்துல நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் இருக்குது, அதனால் திரும்பவும் கீழே வரும்போது என்ட்ரி அட் எக்ஸிட் இதை பேஸ் பண்ணி எடுங்க. பட் ஆனால் க்ளோஸ் பாடி கீழே வச்சோன்னா எக்ஸிட் பண்ணிடுங்க. பரவாயில்ல, அவன் மேலே போனான்னா அப்புறம் பார்த்துக்கலாம், அடுத்த புல் பேக்கில் வந்து வாங்கிக்கலாம். அப்போ என்ன பண்ணுறான் அடுத்து? ஓகே, அவன் கீழே தான் வரான்.
என்னாச்சு? புல் பேக்கே வேலை செய்யலை, கீழே தான் போகிறான். அப்போ அடுத்து என்ன இது? அடுத்து இங்கே வருவான். ஒருவேளை இங்கே வரும்போது ஒரு பெரிய கேண்டிலை பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரு பெரிய கேண்டில் வரும். அந்த பெரிய கேண்டில் வந்ததுன்னா ஹாப்பி ஆகிடலாம். ஏன்னா அது வந்து லிக்விடிட்டி கிராப் பண்ணும்போது அப்படி தான் வருது கேண்டில். நான் பார்த்த வரைக்கும் என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன். லிக்விடிட்டி கிராப்புங்கும்போது வந்து அந்த கேண்டில் வந்து அவ்வளோ பெருசாக இருக்குது. அந்த பெரிய கேண்டில் வந்தோன்னே கண்டிப்பாக ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குதுங்க, நிறையா இருக்குது. இப்போ என்ன நடக்குது? ஓகே, அதாவது ப்ரீவியஸாக இந்த இடத்துல ஒரு சப்போர்ட், அதாவது முதல் நாள் நைட்டு, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நைட்டு இதுதான் லோ. இந்த லோ வந்துட்டு இந்த சப்போர்ட் லெவலில் இருக்குது பார்த்தீங்களா? இங்கே மேலே இருக்க சப்போர்ட் லெவலில் இருக்குது பார்த்தீங்களா? இந்த சப்போர்ட் லெவல்லையே இருக்கிற லோயஸ்ட்டு விக்கு வந்து இதுதான். அதனால தான் நம்ம இதை வரைஞ்சி வச்சுருக்கிறோம். அந்த லோயஸ்ட்டு விக்குக்கு வந்த உடனே அங்கேருந்து வந்து மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நம்ம 1 ஹவரில் போய் என்ன நடக்குதுன்னு பார்த்துருவோமா? மேலேருந்து கீழே வந்தான் புல் பேக்கு, கீழே வர முடியல. மேலே போகும்போது மேலே போயிடுவான், புல் பேக் வந்துட்டு நம்ம எதிர்பார்த்தோம். பட் ஆனால் இன்னொரு லோ வைக்கிறது கீழே வந்துட்டான். இன்னொரு லோவுக்கு வைக்கிறது கீழே வந்துட்டான். ப்ளஸ் வந்துட்டு இந்த இடத்துல ஒரு ரிவர்சல் கேண்டிலும் வந்து போட்டுகிட்டு இருக்கான். அப்போது எப்படியும் மேலே தான் போகிறதுக்கு ட்ரை பண்ணுறான், அது மட்டும் தெரியுது. நமக்கு என்ட்ரி மட்டும் ஆண்டவா கரெக்டாக கிடச்சிதுன்னா ஒரு அமௌண்ட்டை பார்த்துடலான்னு நம்ம நினச்சிக்கலாம். இப்போது இங்கே வந்து வந்துடுதுங்களா? இந்த ட்ரேடை நீங்கள் எடுத்துடுறீங்க கண்டிப்பாக. அது வந்து மேலே போகுது கீழே வருது, ஏன்னா எக்ஸிட் வந்து உங்களுக்கு வந்து பக்கத்துலேயே தானே இருக்குது. அதனால் யூ கேன் கோ ஃபார் திஸ் ட்ரேட் ஆல்வேஸ். மேலேருந்து கீழே வந்துட, மழை இறங்கிட்டான், மழை ஏறுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதனால் யூ கேன் கோ ஃபார் எ பை ட்ரேட். ஒருவேளை நீங்கள் இந்த இடத்துல செல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா என்ட்ரி எட்டு எக்ஸிட்னு செல் பண்ணிவிட்டு இந்த சீக்வன்ஸை ஃபாலோ பண்ணுறீங்க, இல்லைனா ஃபஸ்ட்டு சீக்வன்ஸ் ஆரம்பிச்சோன்னே செல் பண்ணுறீங்க அப்படின்னா இதை நீங்கள் எங்கே க்ளோஸ் பண்ணணும்? ப்ரீவியஸ் சப்போர்ட் லெவலுக்கு வரும்போதே ரெடி ஆகிடணும். இந்த பாடி, இந்த விக் இல்லை, இந்த பாடி இருக்குது பார்த்தீங்களா? இந்த பாடிக்கு மேலெலாம் தாங்காது. இந்த இடத்துக்கு வந்தோடனே நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணிங்க. எப்போவுமே பாக்கெட்டுக்கு ப்ராஃபிட்டை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா தான் நல்லது. சரி, ஓகே, நீங்கள் பை பண்ணிட்டீங்க. என்ன நடந்துகிட்டு இருக்குது மார்க்கெட்டில் என்ன நடக்குது? சீக்வன்ஸை பார்த்தீங்களா? மேலே போச்சு, கீழே வந்தது, மேலே போக மாட்டேங்குது. டேய், என்னடா பண்ண போகிற நீ? ஏன்னா அவன் வந்து இதுக்கு மேலே போகணும், சந்தேகமாக இருக்கே உன் மேலே அப்படின்ட்டு வந்து நீங்கள் வந்து இப்போவே சந்தேகப்பட ஆரம்பிச்சிடலாம். பட் ஆனால் இந்த லெவலை கட் பண்ணினா தான் கீழே போவான், கட் பண்ணலன்னா கீழே போக மாட்டான். ஓகே, நான் பை பண்ணும்போது தான் இதெல்லாம் நடக்கணுமா அப்படின்னு வந்து நீங்கள் யோசிக்கிறது தெரியுது. நீங்கள் பை பண்ணிட்டீங்க, மேலே போச்சு, கீழே. ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் செல் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஒரு வேளை இது வந்து பை ட்ரெண்டில் இருக்குது, சப்போர்ட்டில் இருக்குது, செல் பண்ணி, இங்கே மட்டும் நான் செல் பண்ணியிருந்தேன்னா எவ்வளோ பெரிய ப்ராஃபிட்டு. இங்கே நான் பை பண்ணுறேன், மேலே போக மாட்டேறான் அப்படின்னு புலம்புறது தெரியுது. பாருங்கள், 10, 20, 30, 40, ஏற்கனவே 50, 1 மணி நேரம் ஆக போகுது, மேலே போகிற மாதிரி தெரியல. சரி, ஓகே, பரவாயில்ல, ஹோல்ட் பண்ணுறான். என்ட்ரி அட் எக்ஸிட், ஐ எம் ஹோல்டிங் திஸ் ட்ரேட். கமான் போயிடுச்சு. சூப்பர். மேலேருந்து கீழே வந்தது, மேலே போச்சு, கீழே வந்து மேலே போய் கீழே வந்துட்டு இப்போது சீக்வன்ஸாக ஆரம்பிச்சிட்டான், மேலே போகிறான். இதுக்கு மேலே போனான்னா போயிடுவான். எது வரைக்கும் போனான்னா தான் இந்த இதில் வந்து போவான், குரூப்பில் டூப்பு. இந்த கேண்டலுக்கு மேலே போனால் தானே போவான் கண்டிப்பாக. ஓகே, ரைட், அடுத்த ஹேர்டல் இங்கே தான் இருக்குது, இதை மட்டும் தாண்டிட்டான் அப்புறம் வந்து அப்படியே மேலே போயிடுவான்ப்பா அப்படின்ட்டு நீங்கள் யோசிக்கிறது தெரியுது. இப்போது நமக்கு அதுதான் ஹேர்டல், அங்கேயே போயிட்டான். அந்த கேண்டலுடைய விக்கு வந்து இது வரைக்கும் இருக்குது. ஸோ இதுலேருந்தே பவர் உண்டு. நம்ம பாடியை மட்டும் எப்பவும் போல் வந்து மார்க் பண்ணிக்கிறோம். ஓகே, இங்கே பை பண்ணிட்டுருக்கீங்க, இங்கே போயிடுச்சு. உங்கள் டிபியை என்ன பண்ணணும்? இவ்வளோ தூரம் மார்க்கெட்டு போனதுக்கப்புறமா இப்போ தான் நீங்கள் டிபி போடவே ஆரம்பிக்கணும். ஏன்னா இது ஒரு பெரிய ட்ராப்பு, பெரிய சப்போர்ட் லெவலு. இந்த சப்போர்ட் லெவலுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி பெரிய கேண்டில் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்? டிபியை போட்டு வச்சணும். எந்த இடத்துல போட்டு? ஃபஸ்ட்டு ஸ்விங்காக வச்சு பார்த்தீங்களா, அந்த ஸ்விங்குக்கு பக்கத்தில் போட்டு வச்சுக்கோங்க. சும்மா ஒரு $10 இல்லை $5 இல்லை $50, எது உங்களுக்கு சௌரியமோ அதை வந்து போட்டுட்டு கம்முன்னு விட்ருங்க. என்ன நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? இட் வில் கோ அப். சரி, ஓகே.
ஆனால் எப்போ கோ அப் இதை தானா தான் கோ அப், இல்லைனா வந்து கோ டவுன் தான் மறுபடியும். ஏன்னா புது லோ வைக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா இதுக்கு கீழே இருக்க லிக்விடிட்டியும் கொஞ்சம் கலெக்ட் பண்ண, நான் அந்த புது லோ வச்சு அதுக்கப்புறம் மொத்தமாக கலெக்ட் பண்ணோன்னு தான் மேலே போவான். அது வரைக்கும் வந்து மேலே போகிறது ரொம்ப வந்து கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் ஒன்ஸ் போக ஆரம்பிச்சிட்டானா ஹில் கோ டவுன். பார்த்தீங்களா, நம்ம எங்கே எதிர்பார்த்தோம், இந்த பெரிய கேண்டில் இந்த இடத்துலையே எதிர்பார்த்தோம். ஒரு பெரிய ஒரு டவுன்ஃபால் வரும், வந்ததுக்கப்புறம் அது வந்து 60% ஆஃப் த டைம் வருதுங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய கேண்டில் வந்து கிராப் பண்ணுறதுக்கு, லிக்விடிட்டியை கிராப் பண்ணுறதுக்கு நம்மளை யோசிக்கவே விடாமல் மொத்தத்தையும் கிராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது ஒரு ஷாக்கு, மார்க்கெட்டில் இது ஒரு ஷாக்கு. இந்த ஷாக் கொடுத்ததுக்கப்புறமா வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ இந்த இடத்துல எதிர்பார்த்தா நம்ம கேண்டில் வந்து இங்கே வந்துருச்சு. ஸோ ஒருவேளை நான் இந்த இடத்துல பை போனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஷாக் வந்ததுன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து நீங்கள் கேட்குறது புரியுது. அதனால தான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிற வரைக்கும் இந்த ட்ரேடை எடுக்காதீங்க. மேலே போயிட்டு கீழே வர்றான் பார்த்தீங்களா, அதில் வந்து ஷாக் வந்து இந்த மாதிரி வந்து வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதை ஒன்ஸ் மேலேருந்து கீழே வந்ததுக்கப்புறம் மேலே போய் இப்படி வர்றான் பார்த்தீங்களா, அந்த ட்ரேடில் சொல்கிறேன். பட் ஆனால் வேறு வழியே இல்லை. நீங்கள் இந்த மாதிரிலாம் கேண்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த லாஸை புக் பண்ணி தான் ஆகணும். $500 ஒரு லாட்டு நீங்கள் போட்டு ட்ரேட் பண்ணுறீங்கன்னா $500 போச்சு, ஒரே ட்ரேடில் காலி. அப்போ நீங்கள் ஆன்டிசிபேட் பண்ணிகிட்டே இருந்தால் இந்த கேண்டில் வந்து வந்துருச்சுங்க. இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா மாலை தான், மேலே போய் கீழே வரணும், வந்தால் இதில் என்ட்ரி. இதுதான் இருக்கிறதுலையே வந்து இப்போதைக்கு வந்து லோ. இதுக்கு கீழே போகுதான்னு தெரில, போச்சுன்னா அதுதான் லோ. ஸோ அவசரப்பட்டு நீங்கள் இங்கேயே பை பண்ணீங்களா, பை பண்ண மாட்டீங்க. இங்கே வால்யூம் எப்படி வந்து இருக்குது பார்த்தீங்களா, எப்படி வந்து கிராப் பண்ணால் எப்படி வந்து மேலே போயிருக்கான் பாருங்கள் ரிவர்ஸ். ஸோ ரிவர்ஸும் கண்டிப்பாக வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் சப்போர்ட் நம்மளுக்கு இங்கே இருக்குது, அந்த 1 hour சப்போர்ட் ஜோன் இங்கே இருக்குது, 1 hour சப்போர்ட் இங்கே இருக்குது. நீங்கள் 1 hour போயிட்டு செக் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிடும். 1 hour போனீங்கன்னா என்ன, அது ப்ரீவியஸ் லெவலில் அங்கேயே தான் பாடி க்ளோஸ் வச்சுருக்கான், விக்கு மட்டும் வந்துட்டு போகுதுன்னு நீங்கள் பார்ப்பீங்க. இதில் விக்கு மட்டும் வந்து போகுது, இதில் வந்து பாடியே க்ளோஸ் பண்ணுது, எப்படி நான் இந்த ட்ரேட் எடுக்கிறது? அது வேறு, இது வேறு. இதில் இப்படி தான் ட்ரேட் எடுத்தாகணும், அதில் அப்படி தான் ட்ரேட் எடுத்தாகணும். நீங்கள் 1 hour பார்த்து ஒன்று ட்ரேட் எடுக்கணும், இல்லை 5 minutes பார்த்து ட்ரேட் எடுக்கணும். ரெண்டுத்தையும் குழப்பிக்கக்கூடாது. 1 hour ஃபார் ஐடியா. பை ட்ரேடு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, பை ட்ரேடு வந்து உங்களுக்கு வந்து காலங்காத்தாலே வந்தது. செல் ட்ரேடு காலையிலேயே வந்தது, சீக்வன்ஸ் கரெக்டாக வந்து ஃபார்ம் ஆச்சு. இங்கேயும் சீக்வன்ஸ் கரெக்டாக ஃபார்ம் ஆச்சு. ஆனால் ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் போனோன்னே மார்க்கெட்டு ஒரு ஃபாலு. இப்போ நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, மேலேருந்து கீழே வந்தது அப்படின்னா யூ ஆர் கோயிங் ஃபார் அ பை ட்ரேட் ஹியர். ஆல்வேஸ் என்ன தான் ஷாக் கொடுத்தாலும் என்ன பண்ணாலும் வந்து நீங்கள் அந்த ட்ரேடை எடுத்து தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. எடுத்து தான் ப்ராஃபிட் வந்து பண்ண முடியும். என்னாச்சு, இந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் எடுத்துட்டீங்க, பட் ஆனால் கேண்டில் க்ளோஸு உள்ளே தான் வச்சுருக்கு. அப்படி தான் பயமுறுத்துவான். நீங்கள் தைரியமாக தான் இருந்தாகணும், வேறு வழியே இல்லை. ஸோ இந்த கேண்டில் வந்து இது தான் வந்து லேட்டஸ்ட் விக்கோடு அப்படியே நிறுத்திட்டான். கிட்டத்தட்ட இந்த லெவல்லேருந்தே மேலே போக ஆரம்பிச்சிட்டான். இப்போ என்ன நம்மளுடைய சேலஞ்சுன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இது வந்து மேரத்தான் மாதிரிங்க, ஸ்ப்ரிண்ட் மாதிரிலாம் ஓடவே முடியாது. நீங்கள் மேரத்தான் தான் பார்த்து ஓடிட்டே இருக்கணும். கான்செப்டெல்லாம் அதே கான்செப்ட் தான். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஷாக்குக்கு அப்புறமா இவ்வளோ தூரம் போயிட்டு தானே கீழே வந்தான். இப்போ இந்த இதுதான் ஃபஸ்ட்டு ஹேர்டில். இதை தாண்டானா அப்படியே வந்து மேலே போயிடுவான். அப்போது சீக்வன்ஸும் நடக்கும். யூ ஹவ் என்டர்டு ஏ பை ட்ரேட் அட் திஸ் லெவல் ஒன்ஸ் அகெயின். ஏற்கனவே இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி பண்ணீங்க, பட் நல்வாய்ப்பாக உங்களுக்கு வந்து அந்த இடத்துலேருந்து மேலே போச்சு. நீங்கள் டிபியை இந்த இடத்துல போட்டிருந்தீங்க, டிபி போட்டதை வந்து ஹிட் பண்ணிட்டான். இப்போ அடுத்த ட்ரேடுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து ஒரு ஷாக்கர், இந்த ஷாக்கர் வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து ஹாப்பி ஆகிடணும். ஏன் ஹாப்பி ஆகிறீங்க? கண்டிப்பாக மார்க்கெட் மேலே தான் போக போகுது. வை? இந்த லிக்விடிட்டி கிராப் நடந்ததுனாலே மார்க்கெட் அதுலேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். அது நிறைய இடத்துல நடந்திருக்கு, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ உடனே இந்த கேண்டில் இங்கே வரும்போது நீங்கள் என்ன எதிர்பார்க்கலாம், டிபியை வழக்கம் போல் 10 ரூபா 50 ரூபா 100 ரூபாவில் டிபியை இங்கே போட்டு வச்சுட்டிங்க. சரியா? இந்த டிபியை இவ்வளோதான். ஒரு வேளை மேலேருந்து கீழே வந்து ஹிட் பண்ணால் கூட அந்த 10 ரூபா 20 ரூபாலே மேலே போய்டும். அந்த டிபியை மேலே நவுத்தாதீங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இவன் மேலே போயிட்டு ஒரு ஸ்விங்கு லோ வந்துட்டு மேலே போவான் பார்த்தீங்களா,
அந்த வந்துட்டு மேலே போனதுக்கப்புறம் டிபியை கொஞ்சம் மேலே நவுத்திக்கலாம். அது வரைக்கும் நீங்கள் டிபி நவுத்துனீங்கன்னா வந்து டிபியை ஹிட் பண்ணிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அப்போ மேலேருந்து எப்படி ரிஜெக்ட் ஆகி வந்தானோ அதே மாதிரி இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஒருவேளை கீழே வந்தானா மார்க்கெட்டு இந்த லெவல்லேருந்து திரும்ப வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், நம்ம அந்த ஹேர்டலை தாண்டினா போதும் அப்படின்னு நினச்சோம். அவன் டைரெக்டாக எங்கே வந்துட்டான், இந்த ஹேர்டலுக்கே வந்துட்டான். அந்த ப்ரீவியஸாக இந்த இடத்துல இருந்தானே மார்க்கெட் கீழே விழுந்தது அந்த லெவலுக்கே வந்துட்டான் பாருங்கள். அங்கே வந்துட்டான், ப்ரீவியஸ் சப்போர்ட் லெவலுக்குள்ளார போயிட்டு இருக்கான். ஜாலி. ஏன்னா நம்ம அந்த ஷாக்கருக்கு அப்புறமா வந்து மார்க்கெட்டு $1000 கொடுத்துருக்குது பாருங்கள். இங்கே $500 வந்து போனாலும் எல்லாமே நான் 1 லாட்டை பேஸ் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறேங்க. $500 இதில் வந்து போனாலும் இதில் வந்துட்டு $1000 இது வரைக்கும் கொடுத்துருக்குறான். ஸோ அடுத்து என்ன நடக்குது, ஸோ இஸ் கோயிங் அப் அப்படின்னாலே எது வரைக்கும் போவான் அப்படிங்கிறத அப்போ தான் நீங்கள் இந்த கோடெல்லாம் வந்து போடவே ஆரம்பிக்கணும். இன்றைக்கி டேயோடைய ஹை தான், மண்டேயோட ஹை தான். ஏன்னா ப்ரீவியஸ் ஃப்ரைடே ஹைலேருந்து தான் கீழே இவ்வளோ தூரம் வந்து மார்க்கெட்டு மேலே போயிட்டு கீழே வந்தது. சீக்வன்ஸ்லாம் இப்போ மாறிடுச்சு, இந்த ஹைக்கு மேலே போயிடுச்சு. ஸோ இங்கே வந்து புல் பேக் வந்துகிட்டு இருக்குது, மார்க்கெட் புல் பேக் வந்துட்டு இருக்குது. ஏதோ இந்த ஹையை பிரேக் பண்ணி தானே மேலே போனால் இது வரைக்கும் வரலாம். ஒருவேளை இந்த இடத்த பிரேக் பண்ணானா இந்த லெவல் வரைக்கும் கூட வரலாம். அப்படி இல்லைனா இந்த லெவலுக்கே வந்துட்டு மேலே போகலாம். ஸோ ஏதோ ஒன்று நடக்கலாம். ஸோ நீங்கள் எதுக்காக லைன்ஸ் போடுறீங்க அப்படிங்கிறத இதுலேருந்து வந்து புரிஞ்சுக்கோங்க. மேலே இது வந்து மேலே போச்சு அப்படின்னா ஏற்கனவே இது வந்து சப்போர்ட் ஜோனுங்க. இந்த சப்போர்ட் ஜோனுக்கு கீழே வந்துட்டு மேலே ப்ரைஸ் வந்து மேலே போயிட்டு இருக்குது. நீங்கள் இது வந்து பையாகி போகும்னு எதிர்பார்க்குறீங்க. நீங்கள் நினச்ச மாதிரியே கொஞ்சம் கீழே வந்து லிக்விடிட்டி எடுத்துகிட்டு போகுது. நீங்கள் 1 ஹவரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா 2 கோடு மட்டும் வந்து போன மாதிரி இருக்கும். வந்து அது பாட்டுக்கு வந்து மேலே போயிட்டே இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் 1 ஹவரில் போயிட்டு என்ன நீங்கள் அடுத்து வந்து என்ன பார்க்கலாம், இதை பாருங்கள். ட்ரெண்டு சூப்பராக இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆச்சா, இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆச்சா, இந்த இடத்துல ரிஜெக்டே ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது. திரும்பவும் கீழே இப்படி வந்ததுன்னு வச்சுக்கோங்க, இந்த லெவலில் இருந்தே அப்படியே வந்து மேலே போக ஆரம்பிச்சிடுவான். எல்லாம் புது லோ வந்து வைக்க மாட்டான். 2 இதில் எதனா ஒன்று கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் என்ன பண்ணலாம், சீக்வன்ஸுக்கு வெயிட் பண்ணலாம் எப்போவுமே. இதை தெரிஞ்சுக்கிட்டிங்களா, தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து டெலிட் பண்ணிடுங்க. டெலிட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், 5 மினிட்ஸ். இப்போ என்ன சீக்வன்ஸு, கீழே இந்த லோக்கு போகக்கூடாது. இங்கே உங்களுடைய ட்ரேடு இருக்குது, டிபியும் போட்டிங்க. ஸோ யூஆர் சேஃப். அது மேலே போச்சுன்னா ஜாலி, மேலே போகலையா ஓகே ரைட், அடுத்த ட்ரேடு பார்த்துக்கலாம். அப்படியும் பண்ணலாம். இல்லை 1 ஹவரில் வந்து எனக்கு ட்ரெண்ட் லைன் வந்துருச்சு, அதனால் வந்து நான் ட்ரெண்ட் லைனில் வந்து ஐம் கோயிங் டு கட் திஸ் ட்ரேடு அப்படின்னு நீங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம். நான் ப்ரீவியஸாக இந்த இடத்துல நான் லாஸ் பண்ணியிருக்கேன், அதனால் அந்த ப்ராஃபிட்டை நான் புக் பண்ணிக்கிறேன், அடுத்த லெவல்லேருந்து எடுத்து எப்படி வேணாலும் யோசிச்சுக்கோங்க. அது வந்து உங்களுடைய சௌரியம். பட் ஆனால் ட்ரேடை வந்து நீங்கள் இப்படி தான் வந்து பார்க்கணும், இப்படி தான் வந்து எடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு ப்ரீவியஸ் பிரேக் அவுட் லெவலு, அடுத்தது வந்து இந்த இடத்துல இருக்குது. இதுதான் வந்து லாஸ்ட்டு நம்ம ட்ரேடு இருக்கிற இடம். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ சீக்வன்ஸை ஆரம்பிக்கிறானா, சீக்வன்ஸை ஆரம்பிக்கல. ஸோ எது வரைக்கும் உங்களுக்கு வந்து தெரியாது. இது வரைக்கும் மேலே வரைக்கும் போச்சு, கீழே வந்துட்டு மேலே போயிட்டு திரும்ப கீழே வந்து இந்த லோவை கட் பண்ணானா கீழே வருவான், இல்லை மேலே போனானா அப்படியே வந்து மேலே போக ஆரம்பிச்சிருவான். ஸோ என்ன நடக்குது மார்க்கெட்டில் அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது, மார்க்கெட்டு மேலேயும் போகல கீழேயும் போகல, அப்படியே வந்து இந்த இடத்துல வந்து சுற்றிக்கிட்டே இருக்கிறான். ஸோ ஒன்ஸ் இவன் வந்து மேலே போனான்னா தான் மேலே போவான், இல்லைன்னா மேலே போக மாட்டான். கீழே வர்ற மாதிரி வந்து பயமுறுத்துறான். என்ன தான் பயமுறுத்துனாலும் சரி, அமைதியாக வந்து தியானத்தில் இருக்கிற மாதிரி இருக்கணும். ஏன்னா இந்த மாதிரி இந்த ஷாக்கர்லாம் வந்து ஒன்ஸ் வந்து நியூஸில் வரும், அப்படி இல்லைனா இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் தான் வரும். இங்கெல்லாம் நீங்கள் அது மாதிரி ஷாக்கரை வந்து எதிர்பார்க்க முடியாது. பெரிய லெவலில் வந்து போயிட்டு வர்றது அதெல்லாம் வந்து இங்கே நடக்கவே நடக்காது. ஏன்னா அவ்வளோ லிக்விடிட்டி வந்து இங்கே வந்து இருக்கவே இருக்காது. ஸோ இங்கே எல்லாம் என்ன பண்ணுவான், உங்களை செல்லு மாதிரியே உங்களை வந்து காட்டுவான். ஏற்கனவே இந்த மாதிரி வந்திருக்காங்களா, இதை ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. அப்போ இந்த இடத்துக்கு போனான்னு நீங்கள் செல் பண்ணணும்னு நினைப்பீங்க. பட் ஆனால் ப்ரீவியஸ் லோவுக்கு வராமலேயே மேலே போகிறான். அதனால் it has more chance to break upside. எங்கே போகுது மேலே போச்சு. ஸோ இதுலேருந்து வந்து நீங்கள் அந்த சீக்வன்ஸை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடலாம். ப்ளஸ் நீங்கள் வந்து 1 hour டைம் ஃப்ரேமில் போய் வாட் இஸ் ஹேப்னிங்.
ஸோ இங்கே வந்தது, இங்கே ரிவர்சல் கேண்டில் வந்து காமிச்சான், இந்த இடத்துல ஒரு ஷாக்கரு, அடுத்தது வந்து அப்படியே அதை வந்து புல்லிஷ் என்கல்ஃப் பண்ணியிருக்கிறான் அந்த பாடியை. அதுலேருந்து வந்து மேலே போக ஆரம்பிச்சுவான். இஸ் கோயிங் அப். இஃப் ஹி கட்ஸ் திஸ் லெவல் ஹி வில் கோ அப். அவ்வளோதான், அதுதான் லாஜிக். அப்போ 5 மினிட்ஸில் வந்துட்டு திரும்ப வந்து 1 ஹவரில் அது தெரிஞ்சுக்கிட்டிங்களா? ஓகே, இட்ஸ் கோயிங் அப், ஐ எம் குட் டு கோ. என்னுடைய ட்ரேடு கிட்டத்தட்ட $1,800 மேலே ப்ராஃபிட்டில் வந்து இப்போ வந்து போய்கிட்டு இருக்குது. திஸ் இஸ் த ஸ்விங் லோ. ஸோ இந்த வரைக்கும் வரும்னு எதிர்பார்த்தோம், பட் ஆனால் வரல, இங்கேருந்தே போயிடுச்சு. இந்த ஸ்விங் லோவை நீங்கள் ஆரம்ப காலத்தில் வந்துட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இது கூட தேவையில்லைன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் உங்களுக்கு இன்றைக்கி மார்க்கெட்டு டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னா அதை நீங்கள் கொஞ்சம் தள்ளி வந்து வச்சுக்கோங்க. இந்த இடத்த எப்போவுமே வந்து கிளியராக வச்சுக்கோங்க. உங்கள் ட்ரேட் இங்கே இருக்குது, ஃபஸ்ட்டு ஸ்விங் லோ இங்கே இருக்குது, டே ஹை வந்து இங்கே இருக்குது. ஸோ இது 3 இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவை. அதுக்கு மேலே வந்து ஒரு வேளை போச்சு அப்படின்னா மார்க்கெட் எது வரைக்கும் போகும்? 1 ஹவர் இந்த லெவல் வரைக்கும் போகும். இந்த லெவலுக்கு நீங்கள் லைன்ஸ் இருந்தால் போதும், வேறு லைன்ஸ்லாம் எதுவுமே தேவையில்லை. ஸோ இங்கே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான்? ப்ரீவியஸ் லோ கட் பண்ண மாட்டான், ப்ரீவியஸ் லோ கட் பண்ண மாட்டான், ப்ரீவியஸ் லோ கட் பண்ணுறான், மலை ஏற ஆரம்பிச்சிட்டான். ஸோ டே ஹைக்கு வந்தோன்னா ஒரு ரிஜெக்ஷன் இந்த இடத்துல தெரியுதா? இப்போ கீழே வந்தானே என்ன பண்ணணும்? இந்த லெவலை கட் பண்ணக்கூடாதுங்க. இந்த லெவலை கட் பண்ணான்னா கீழே வந்துடுவான். அப்போ இங்கே $50 இருக்கிறத நமக்கு ஆபத்து. அதை வந்து என்ன பண்ணணும்? நம்ம அதை வந்து இவ்வளோ பெரிய லாஸை வந்து இவ்வளோ பெரிய ப்ராஃபிட் வந்ததுக்கப்புறம் அதை வந்து லாஸாக வந்து கன்வெர்ட் பண்ண விடக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்? உங்கள் டிபியை கொண்டுட்டு வந்து ஸ்விங் லோவில் இங்கே வச்சணும். ஸ்விங் லோவுக்கு பக்கத்தில் இந்த இடத்துல ஏதோ ஒரு இடத்துல வச்சிட வேண்டியதான். வச்சுட்டிங்க அப்படின்னா இந்த ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு லாக் ஆகிடும். ஸோ ஸ்விங் லோ வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஆரம்பத்தில் வீடியோவில், அது இதுதான். இந்த ஸ்விங் லோ வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்து ஸ்விங் லோ வந்துட்டு மேலே போய் ஒரு ஹையை புதுசாக வச்சுட்டான் பார்த்தீங்களா? இந்த புதுசாக ஹையை வச்சோன்னா என்ன பண்ணணும்? இந்த டிபியை கொண்டு வந்து இங்கே வச்சணும். சரி, ஓகே. இவன் கீழே வந்தான் பார்த்தீங்களா? பயமுறுத்துகிற மாதிரி வந்தானா? இந்த லெவலில் இருக்குது, இந்த லெவலுக்கே வரல பாருங்கள். வராமலே என்ன பண்ணுறான்? இஸ் கோயிங் அப். பொறுமையாக வந்து இது இஸ் கோயிங் அப். பொறுமையாக இப்போ வந்து மேலே ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து என்ன செட் ஆகிடுச்சு? இப்போது நீங்கள் இந்த சப்போர்ட்டுக்குள்ளார ப்ரைஸ் வந்துருச்சு ஹையர் டைம் ஃப்ரேமில். உங்களுடைய டார்கெட் லெவல் எது? போனால் மேலே வரைக்கும் போகிறது கூட வாய்ப்பு இருக்குப்பா, அங்கே வரைக்கும் கூட போகலாம். பட் ஆனால் நான் என்ன பண்ணுவேன்? ப்ரீவியஸ் ஸ்விங் லோவை கட் பண்ணணும் அப்படின்னா ஐ வில் எக்ஸிட் த ட்ரேட். அவ்வளோதான், சிம்பிள். மேலே போகிறான், மேலே போய் 1 ஹவருடைய லைனை டச் பண்ணிட்டானா? 1 ஹவருடைய லைனை டச் பண்ணானே எப்படி கீழே வர்றான் பாருங்கள். ஸோ மேலே தான் போகுது மார்க்கெட் அப்படின்னா கூட அது வந்து ஒரு புல் பேக் வந்துட்டு போகும். வேர் இஸ் மை டிஸ்கவுண்ட்? நீங்கள் அதுதான், நீங்கள் ஒரு பை ட்ரேடு இப்போ தான் வர்றீங்க, தூங்கி எந்திரிச்சு பார்க்குறீங்க, ஆஹா மார்க்கெட் பையில் போயிடுச்சு, நான் எதிர்பார்த்த மாதிரியே நடந்துருக்குது, சரி ஓகே பை இந்த இடத்துல. நோ, வெயிட் ஃபார் த டிஸ்கவுண்ட். கொஞ்சம் கீழே வருவான், வந்தானா அதுக்கப்புறம் நம்ம பை பண்ணிக்கலாம். எங்கே போயிட போகிறான்? ஒருவேளை இங்கேருந்தே போயிட்டானா போயிட்டு போகிறான், அடுத்த ஹை வச்சுட்டு கீழே வருவான்ல, அப்போ நம்ம வந்து பை பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் வந்து யோசித்து கரெக்டாக வந்து முடிவு வந்து எடுக்கணும். இப்படிலாம் ட்ரெண்ட் லைன் போட்டிங்கன்னா உடனே வந்து மேட்ச் ஆக ஆரம்பிச்சிடும். பட் ஆனால் இது என்னது? ஹையர் ஹை பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். ப்ரீவியஸாக இந்த லைனு நமக்கு இப்போது தேவையில்லை. நமக்கு இந்த லோ வந்து இந்த இடத்துல வந்து இருக்குது. சரி, இந்த லோவை கட் பண்ணானாலே நம்ம வந்து டிபியை வச்சு தூக்கிடுவோம். என்ன பண்ணுறான்? இட்ஸ் கோயிங் அப். அப்போது என்ன பண்ணுறது? ஸ்விங் லோ வந்து எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக யூ கேன் மூவ் யுவர் டிபி. ஒய்? பிகாஸ் உங்களுக்கு எப்படி இந்த ட்ரேட் வந்து கிடைச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ஹவர் தான் காரணம். 1 ஹவரில் ப்ரைஸ் மேலே போச்சு, 1 ஹவரில் ப்ரைஸ் கீழே வந்தது, சப்போர்ட் எடுத்து 1 ஹவரில் ப்ரைஸ் மேலே போச்சு, கீழே வந்துட்டு இப்போ வந்து சப்போர்ட்டு கொஞ்சம் கீழே போய் லிக்விடிட்டிலாம் எடுத்துக்கிட்டு இஸ் கோயிங் அப். அதனால் கிடைச்ச ட்ரேடு இது. சரிங்களா? இப்படி தான் வந்து யூ ஹாவ் டு ஒர்க். இப்படி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணினீங்க அப்படின்னா தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். எப்படி அப்படின்னா நீங்கள் வந்து அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிறீங்க பார்த்தீங்களா? என்ன நடக்க, இந்த இடத்துல லிக்விடிட்டி கிராப் பண்ண போகிறான், நான் அதை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். பட் ஆனால் இங்கே வந்து பண்ணாமலே மேலே போயிட்டேன். அதுக்காக நான் ட்ரேட் எடுக்காமல் இருப்பேனா? கண்டிப்பாக எடுப்பேன். நான் ஐ எம் ரெடி டு டேக் த ரிஸ்க், பட் ஐ நோ மை லிமிட்ஸ்.
ஒருவேளை இந்த இடத்துல ஷாக்கர் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. வராமலே போகிறானே, சந்தேகமாக இருக்குது. வந்துட்டானா உடனே ஜாலியாகிடணும். ஐயோ லாஸ் பண்ணிட்டேன், இது நான் எதிர்பார்க்கவே இல்லை, அப்படி ஆகிடுச்சு இப்படி ஆகிடுச்சு, நான் ட்ரேட் எடுத்தாலே இப்படி தான் நடக்கும். நோ 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 நோ, டோன்ட் கெட் இன் டு ஆல் தோஸ் திங்ஸ். நீங்கள் உங்கள் பிளான் எல்லாமே கரெக்டு தான், டைமிங் கொஞ்சம் மிஸ் ஆச்சு. பட் ஆனால் என்ன இப்போ அதுக்கப்புறம் நீங்கள் ரெக்டிஃபை பண்ணிக்கிட்டீங்க உங்களை. நீங்கள் இந்த இடத்துல மறுபடியும் ட்ரேட் எடுத்தோன்னா இங்கே வரைக்கும் மார்க்கெட் வந்து போயிருக்குது. மார்க்கெட்டு கிவன் யூ ஆல்மோஸ்ட் $2,500. ஒருவேளை இந்த இடத்துல நீங்கள் லாஸ் பண்ணியிருந்தாலும் யூ ஹவ் டேக்கன் $2,500 டில் நவ். நீங்கள் வந்து எது வரைக்கும் எதிர்பார்க்குறீங்க? இது வரைக்கும் எதிர்பார்க்குறீங்க. இவ்வளோதான். திஸ் இஸ் ஆல் அபவுட் ட்ரேடிங். ஸோ இன்னும் கூட நீங்கள் ப்ரீவியஸ் லோவை வந்து அது வந்து கட் பண்ணவே இல்லைங்க. ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணாமல் இஸ் கோயிங் அப் அண்ட் வெயிட் ஃபார் த நியூ ஹை வைக்கலை அப்படின்னா அப்போதுலேருந்து நீங்கள் வந்து அலர்ட் ஆகிடணும். என்னடா அது ஹை வைக்க மாட்டான், ஹை வைக்கலை அப்படின்னா மழை வேறு இவ்வளோ தூரம் ஏறிடுனா நம்ம டார்கெட்டு மேலே தான் இருக்குது. பட் ஆனால் மழை கொஞ்சம் ஏறிட்டான், கீழே வந்துட்டு போவானோ. சரி ஓகே பார்ப்போம், லோ வச்சானா நம்ம வந்து கட் பண்ணிடலாம் ட்ரேடை. அது வரைக்கும் வில் ஹோல்ட் திஸ் ட்ரேட் அப்படின்ட்டு கூட நம்ம வந்து டிசைட் பண்ணலாம். இல்லை ரொம்ப நேரமாக இந்த இடத்த கட் பண்ணாமலே இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. இந்த ஹையை இருக்குது, இந்த ஹையை ரொம்ப நேரமாக கட் பண்ணவே இல்லைன்னு வச்சுக்கோங்க. தட் டைம் ஆல்சோ வி கேன் close the trade, we can exit the trade, or else we can book 50% of the profits. புரியுதுங்களா? மேலே போய்கிட்டே தான் இருக்கிறான். ஸோ நம்மளுடைய டார்கெட்டுக்கே கிட்டவே வந்துட்டான், ஆல்மோஸ்ட் நியர் டு த டார்கெட். ஸோ இந்த டார்கெட்டை போய் ஹிட் பண்ணுறதுக்கு நிறைய வந்து வாய்ப்பு இருக்குதுன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. ஏன்னா கீழே எப்படி லிக்விடிட்டி ரன் ஆச்சோ அதே மாதிரி மேலேயும் லிக்விடிட்டி ரன் ஆகிறதுக்கு, அதாவது ஸ்வீப் பண்ணுறதுக்கு, ரன்னு கிடையாது, லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. என்னாச்சு, இங்கே ஒரு குட்டி ட்ரெண்டு ஃபார்ம் ஆகிடுச்சு. இந்த ட்ரெண்டை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே குட்டியாக இந்த மாதிரி ட்ரெண்டெல்லாம் எங்கெல்லாம் பார்க்குறீங்களோ, அதாவது ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு பக்கத்தில் வரும்போது இந்த மாதிரி எல்லாம் ஃபார்ம் ஆரம்பிச்சிடும். ஒரு மாதிரி வந்து ட்ரெண்ட் ஆகி அப்படி போய் இந்த இடத்துல போயிட்டு இதுக்கு மேலே போக முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருப்பான். இல்லைனா டக்குன்னு ஒரு லிக்விடிட்டியை ரன் பண்ணிவிட்டு கீழே வருவான். அப்போ இதை கட் பண்ணானா கீழே போய்டுவான். ஸோ யூ ஆர் ஆன்டிசிபேட்டிங் எ செல் ட்ரெண்ட். ட்ரெண்டு வந்து எப்படி இருக்குது, ட்ரெண்டு வந்து மேலே ஒரு புல் பேக் போயிட்டு, மேலே நல்ல மார்க்கெட் வந்து மேலே போயிட்டு ஒரு புல் பேக் வந்திருக்கிறான். இவன் கொஞ்சம் இந்த இடத்துல இங்கேருந்தே மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை இதில் கன்சால்டேட் பண்ணுறதுக்கு கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதோ ஒன்று வந்து இஸ் கோயிங் டு டூ. பட் ஆனால் என்னுடைய ரெசிஸ்டன்ஸ் இதுதான், புல்பேக் கீழே வந்துக்கிட்டு இருக்கிறது. அதனால் வந்துட்டு என்னுடைய ரெசிஸ்டன்ஸ் இதுதான். இங்கே வந்தான்னா ஐ எம் கோயிங் டு லுக் ஃபார் அ செல் ட்ரேட் பிகாஸ் ப்ரீவியஸாக இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகிருக்கு மார்க்கெட்டு, அடுத்த அதே இடத்துல ரிஜெக்ட் ஆகிருக்கு. அதனால் அடுத்த தடவையும் அங்கே வந்ததுன்னா இட் மே கெட் ரிஜெக்டட் அப்படிங்கிறது தான் ஐடியா. அப்போ 5 மினிட்ஸில் ஒரு ட்ரெண்ட் லைன் வேறு போட்டுட்டீங்க. உங்களுக்கு எது இப்போதைக்கு லோ, இங்கே வரைக்குமே போயிடுச்சு. இந்த லோவை கட் பண்ணானா ஹீ வில் கோ டவுன். என்ன பண்ணலாம் இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா ஒரு மெச்சூரிட்டி தெரியும் இந்த பேட்டர்னில். ஒரு தடவை போச்சு, 2வது தடவை நல்லா போச்சு, 3வது தடவை போயிருக்கு, திரும்ப வந்து 4வது தடவைலாம் டச் பண்ணுச்சுன்னா இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணி கீழே போகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குதுங்க. அப்படி தான் வந்து ஒர்க் ஆகுது. ஒரு 4 தடவை தான், அவ்வளோதான். 4-5வது தடவைலாம் கன்ஃபார்மாக வந்து போய்டுவான் அப்படிங்கிற மாதிரி. ரெசிஸ்டன்ஸ் பக்கத்துலேயும் வந்துட்டீங்க. நீங்கள் கீழேருந்து ப்ராஃபிட் வந்து இவ்வளோ தூரம் $2,500-3,000 மேலே ப்ராஃபிட் வந்துருக்குது. இன்னும் நீங்கள் ஹோல்ட் பண்ணுவீங்களா? நீங்கள் ஒரு 5 லாட்டு போட்டு ட்ரேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, கோல்டில் $15,000 வந்திருக்கும். 4,000 வந்து கிட்டத்தட்ட $20,000 வந்திருக்கும். இன்னுமா ஹோல்ட் பண்ணுவீங்க? ஒரே ட்ரேடில் வந்துட்டு ஓவர் நைட்டில் ஒபாமாலாம் வந்து இதில் வந்து வேலை செய்யாது. ஓரளவுக்கு உங்களுக்கு ப்ராஃபிட் வருது அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் அ புக்கிங், ப்ராஃபிட் புக்கிங். பாக்கெட்டில் எடுத்து வைக்கணும். டக்குன்னு ஒரே கேண்டில் உங்கள் ப்ராஃபிட் எல்லாத்தையும் காலி பண்ணாலும் பண்ணிடுவான். ஏன்னா ட்ரெண்ட் ஆகிடுச்சு. சரி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஸோ இது வந்து இந்த ட்ரெண்ட் லைனை நம்ம எதிர்பார்த்த மாதிரி
பட் ஆனால் ப்ரீவியஸ் லெவல் இந்த இடத்துல குரூப்பில் டூப் இருக்குது பாருங்கள், அந்த இடத்துக்கு வந்தோன்னா மேலே போக ஆரம்பிச்சிட்டான். ஸோ அதான் லெவல். நம்ம இந்த மாதிரிலாம் வரும்போது நீங்கள் இன்னும் கூட ப்ராஃபிட்டை புக் பண்ணலாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இங்கே வரைக்கும் போகணும்னு எதிர்பார்க்குறீங்க, ப்ராஃபிட்டை புக் பண்ணல. ட்ரெண்ட் லைனில் நாங்கள் எத்தனை ட்ரெண்ட் லைனை பார்த்துருக்கோம். போடா அப்படின்ட்டு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்கள் லெவல் எது அப்படின்னா இதுதான், குரூப்பில் டூப். இதை கட் பண்ணானா கீழே வந்துடுவான். அதனால் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதை கட் பண்ணி கீழே ஒரு பாடி க்ளோஸ் வச்சுன்னா அந்த ப்ராஃபிட்லேருந்து நீங்கள் எக்ஸிட் பண்ணுவோம். கீழே எடுத்தீங்களா ஒரு ட்ரேடு, அந்த ட்ரேடோடைய ப்ராஃபிட்டை எக்ஸிட் பண்ணோம். எத்தனை நாள் ஆயிருக்குது, இன்றைக்கி என்ன கிழமை, மண்டேலே தான் போயிட்டு இருக்குமா, சரி ஓகே ஒரே நாள் தான். பட் ஆனால் ரொம்ப நேரம் ஆகிடுச்சு நீங்கள் அந்த ட்ரேட் எடுத்து. இந்த வீடியோ பார்க்குறதுக்கு வந்து 40 நிமிஷத்துக்கு கஷ்டப்படுற ஆளுங்களாம் இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். ட்ரேடர் அப்படின்னாலே பொறுமைசாலின்னு அர்த்தம். அவங்க ரொம்ப பொறுமையாக இருந்தால் தான் வந்து எதுவாக இருந்தாலும் பண்ணுவோம். இதை பாருங்கள், கட் பண்ணிட்டானாலே வந்து நீங்கள் அந்த ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணிக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், இது பண்ணுறான், லிக்விடிட்டியை ரன் பண்ணுறான், இவன் மேலே வரைக்கும் இங்கே வரைக்கும் போகணும்ல, அவன் போகலன்னா ஏன் போகலன்னெலாம் கேட்க முடியாது. ஸோ மறுபடியும் வந்து இஸ் கோயிங் அப். சீக்வன்ஸே இல்லை பாருங்கள், இந்த இடத்துல அப்படியே ஒரு மாதிரி கன்சால்டேட் பண்ணிக்கிட்டு அப்படியே வந்து ட்ரேட் ஆகிற மாதிரி வந்து ட்ரேட் ஆகிட்டே இருக்கிறான். ஸோ பார்ப்போம். ஸோ மேலே போய் லிக்விடிட்டி ரன் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் கீழே எடுத்த ட்ரேடை வந்து நீங்கள் இந்த லெவலை வந்து மேலேயும் வந்துருச்சு, இந்த லெவலில் வந்தவுடனே நீங்கள் வந்து க்ளோஸும் பண்ணிக்கிறீங்க, ப்ராஃபிட் புக் பண்ணியாச்சு. இப்போ வந்து அடுத்த ட்ரேடுக்காக வந்து வெயிட்டிங். அடுத்த ட்ரேடு வந்து நம்ம இந்த ரேஞ்சுக்கு வந்தோன்னா பை ட்ரேடு எதிர்பார்க்க மாட்டோம். எப்போவுமே வந்து இந்த ரேஞ்சுக்கு வந்தோடனே செல் ட்ரேடு தான் நம்ம எதிர்பார்ப்போம். இருக்கிறதுலே வந்து ஹை வந்து இது தான். ஸோ இந்த ஹையை வந்து நம்ம வந்து மேட்ச் பண்ணிக்க வேண்டியதான். இந்த ஹைக்கு வந்ததுன்னா நம்ம ட்ரேடை ட்ரை பண்ணுவோமா, பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஏன்னா இங்கேயே ஒரு ட்ரேடை ட்ரை பண்ணோன்னா இதுக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட் பண்ணி ஆகணும், அவ்வளோதான், வேறெல்லாம் ஒன்றும் இல்லை. இதுக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட் பண்ண. ஓ மை காட், கீழே போய்ட்டான். கீழே போனால் கூட அந்த சீக்வன்ஸை பாருங்கள். அன்றைக்கி டே ஆரம்பிச்சிருச்சு, அன்றைக்கி டேவோட ஹை தான், ப்ரீவியஸ் டேவோட ஹை தான், ப்ரீவியஸ் டேவோடைய இமீடியட் லோ இதுதான். இதெல்லாம் நீங்கள் கடன்னு வந்து மார்க் பண்ணிக்கணும். மேலே இருக்கிற அந்த 1 ஹவரில் இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் ஜோன்லாம் ஓகே, பட் ஆனால் இதெல்லாம் நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். இதே மார்க் பண்ணிட்டீங்கன்னா என்ன நடந்துருக்குது, இன்றைக்கி டேக்கு ஹைக்கு மேலே லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிட்டு கீழே வந்து சீக்வன்ஸ் புல் பேக் வந்துட்டு கீழே வந்தான், புல் பேக் வந்துட்டு கீழே வந்தான், புல் பேக் வந்துட்டு இந்த இடத்துல வால்யூம் நல்லா இருக்குது, ப்ரீவியஸ் டேஸோடைய சப்போர்ட்டில் இருக்குது, அதனால் கொஞ்சம் வால்யூம் நல்லா இருக்க மாதிரி இருக்குது. எந்த இடத்த பிரேக் பண்ணணும், இந்த இடத்த பிரேக் பண்ணணும். இந்த இடத்த பிரேக் பண்ணோன்னா மறுபடியும் வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இந்த இடத்துல பை பண்ணுவீங்களா, பண்ண மாட்டீங்க. ஏன், யூஆர் லுக்கிங் ஃபார் ஏ செல் ட்ரேடு. இது வந்து செல்லர்ஸுடைய உலகம். அந்த உலகத்துக்குள்ளார போயிட்டு நம்ம பை ட்ரேடு பண்ணோன்னா எங்கேயா போயிட்டு எசகுக்காக வந்து மாட்டிப்போம். அதனால் வந்துட்டு நம்ம செல் ட்ரேடை மட்டும்தான் எதிர்பார்க்கணும். ஏன்னா எல்லாருமே வந்து செல் தான் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. பை வந்து பண்ணுறவங்க எல்லாருமே வந்து ட்ராப்பில் மாட்டிப்பாங்க. இப்போ என்ன நடக்கலாம், கடன்னு மேலே போகிற இருக்கலாம். அப்போ எல்லா ட்ரேடர்ஸும் என்ன நினைப்பாங்க அப்படின்னா இட்ஸ் கோயிங் இன் பை. இதெல்லாம் மறந்துடுவாங்க. இந்த இடம் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோனு, அதனால தான் அவங்கள வந்து 1 ஹவரில் வந்து வரைஞ்சி வைக்க சொல்கிறேன். ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஜோனு அது இது எல்லாத்தையும் மறந்துட்டு ப்ரைஸ் வந்து மேலே போகிறத வச்சு அவங்க வந்து பை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இன்ஃபேக்ட் உங்களுக்கு சீக்வன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஆஃப்டர் கெட்டிங் குட் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ இது வரைக்கும் மேலே போச்சுல, கீழே இப்படி வந்தது, இப்படி மேலே போய் சீக்வன்ஸ் வந்து ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் அ பை. பட் ஆனால் இது வந்து செல்லு தான். செல்லு கிடச்சா எடுப்போம் தைரியமாக, பை கிடச்சதுன்னா கொஞ்சம் காஷியஸாக இருப்போம். போகும் ஆனால் நம்பிக்கை இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி அது. இப்போ இந்த கூட மறந்துடும் பார்த்தீங்களா, இது மேலே போச்சுன்னா என்ன பண்ணணும், இதை வந்து பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணுறானா, பண்ணிட்டான் கிட்டத்தட்ட, நோ பண்ணல. அதனால தான் கேண்டில் க்ளோஸுக்காக வந்து கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணணும்னு சொல்கிறது. கேண்டில் க்ளோஸ் வந்து ரொம்ப 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 முக்கியங்க. எத்தனை ரொம்ப சொன்னோன்னு தெரில, பட் ஆனால் அவ்வளோ ரொம்ப 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 முக்கியமான விஷயம் கேண்டில் க்ளோஸ். ஸோ இது வந்து சும்மா வந்துட்டு ஏதோ மொமெண்டமே இல்லாமல் வந்துட்டு சும்மா ஏதோ கடமையேன்னு ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறான். ஒன்றும் பெரிய இன்வால்மெண்ட் இல்லை, பையர் செல்லர்ஸுடைய இன்வால்மெண்ட் வந்து பெருசாக இல்லை. இந்த மாதிரி நேரங்களெல்லாம் நீங்கள் ட்ரேடு எடுக்கிறதே வந்து தவிர்த்துருக்கலாம். நல்ல ஒரு மூமெண்ட் வந்ததுக்கப்புறமா வந்து யூ கேன் கோ ஃபார் அ ட்ரேட். ஸோ இன்றைக்கி நேற்று ஹை அதுங்க, நேற்று ஹை அது
யூ ஆர் லுக்கிங் ஃபார் அ ட்ரேடு, லுக்கிங் ஃபார் அ செல் ட்ரேடு. நேற்று தான் இது, இன்னைக்கு லோ வந்து இது, இன்றைக்கி டேவுடைய லோ இது. இது வந்து உங்களுக்கு வந்து ஜோனு. ஸோ இந்த ஜோனுக்கு போச்சுன்னா யூ ஆர் லுக்கிங் ஃபார் ஏ செல் ட்ரேட். அப்படி இல்லை அப்படின்னா எதனாச்சும் ஒரு லிக்விடிட்டி ரன்னு ஏதாவது ஒன்று நடக்கணும். இன்றைக்கி டேஸ் ஆகி இல்லை நேற்று டே ஆகி ஏதோ ஒரு இடத்துக்கு போச்சுன்னா யூ கேன் லுக் ஃபார் அ செல் ட்ரேட், நாட் அ பை ட்ரேட். ஈவன் தோ இஃப் யூ ஆர் சீயிங் திஸ் சீக்வன்ஸ், கீழே வந்தால் ப்ரீவியஸ் லோ கட் பண்ணல, மேலே போய் கீழே வந்தால் ப்ரீவியஸ் லோ கட் பண்ணல, மேலே போய் கீழே வரான், மேலே போய் ப்ரீவியஸ் ஐக்கே இந்த ஐக்கே போயிட்டான், இன்னும் இந்த ஐக்கு போனோம், இந்த ஐக்கு போனோம், இல்லை இந்த ஐ வரைக்கும் போனோம் நம்ம ட்ரேடை ஃப்ரேம் பண்ணுறதுக்கு. ஸோ லெட்ஸ் வெயிட். நீங்கள் வந்து இந்த மாதிரி ரொம்ப சின்னதாக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறான் அப்படின்னா யூ கேன் பெட்டர் அவாய்ட் த ட்ரேட்ஸ், அவாய்ட் ட்ரேடிங். இது என்ன நடந்துருக்குது, சீக்வன்ஸ். இதுக்குள்ளே ஒரு சீக்வன்ஸ் இருக்கா? பட் ஆனால் ப்ரீவியஸ் லோக்கு வந்தோன்னே என்ன பண்ணிட்டான், மேலே போக ஆரம்பிச்சிட்டான். மேலே ப்ரீவியஸ் ஐலேருந்து லைட்டாக ரிஜெக்ட் ஆகிற மாதிரி வந்தான். பட் ஆனால் இந்த லெவலுக்கு வரல. மேலே போயிட்டு கீழே வரும்போது இந்த லெவலை அவன் வந்து கட் பண்ணக்கூடாது, கட் பண்ணிட்டான். இல்லை பண்ணல, பண்ணிட்டான். பார்த்தீங்களா, இதுதான் வந்து பாடி க்ளோஸுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறத. ஒரு பெரிய கேண்டில் மாதிரி தெரியும், கட் பண்ணிட்ட மாதிரி தெரியும், பட் ஆனால் உள்ளே போய் க்ளோஸ் வச்சுருவான். எப்போவுமே வந்து அதுதான் வந்து உள்ளே போய் க்ளோஸ் வச்சுட்டானா வேலை முடிஞ்சிடும். இப்போ என்ன பண்ணான், டேஸ் ஐக்கு பக்கத்தில் வந்திருக்கிறான். ஒரு பெரிய கேண்டில் இந்த இடத்துல வந்திருக்குது. வந்ததுக்கப்புறமா என்ன நடந்திருக்குது, இந்த இடத்துல 25 நிமிஷமாக வந்து ஸ்ட்ரகிள் ஆகிருக்கிறான். ஸ்ட்ரகிள் ஆனதுக்கப்புறமா வந்து ஒரு ரிவர்சல் கேண்டில் இந்த இடத்துல காமிச்சிருக்கான். காமிச்சதுக்கப்புறம் தான் கீழே வந்திருக்கும். அப்போ என்னது, இது வந்து இன்னைக்கு சப்போர்ட், இந்த சப்போர்ட் வந்து விடக்கூடாதுங்க. இந்த சப்போர்ட்லேயே இருக்கிற விக்கோட இது வந்து இதுதான். ஒருவேளை இதை விட்டுறதுனால இதுக்கு கீழே வந்து க்ளோஸ் வச்சானா யூ வில் கோ டவுன் வித்தவுட் எனி டவுட். ஸோ கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த லெவலுக்கு வந்தோன்னே ஒரு ரிஜெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இங்கிருந்து கீழே வந்தான், ஒரு புல் பேக் பண்ணான், கீழே வந்தான். ஆனால் இந்த இடத்துல இந்த புல் பேக்குக்கும் இந்த புல் பேக்குக்கும் வித்தியாசம் இருக்குது பாருங்கள். மேலே போயிட்டு கீழே வந்தான், திரும்ப இந்த இதில் ஸ்ட்ரகிள் பண்ணுறான் பார்த்தீங்களா. ஒரு 50 நிமிஷம் இங்கே வந்து அவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிள் இருக்காது, இங்கே ஸ்ட்ரகிள் இருக்கும். ஏன்னா பையர்ஸ் இன்ட்ரெஸ்ட் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னாலே அந்த இடத்துல கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரகிள் இருக்கும். பட் ஆனால் ஸ்ட்ரகிளுக்கு அப்புறமா என்ன பண்ணணும், அவன் இதை தாண்டி போனால் தான் போவான். புதுசாக லோ வச்சானா கீழே போக ஆரம்பிச்சிருவான். எங்கேருந்து நீங்கள் வர்றீங்க, செல்லர்ஸ் பூமியிலேருந்து கீழே பையர்ஸ்கிட்ட இருந்து செல்லர்ஸ் கிட்ட வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து வந்து நீங்கள் பொறுமையாக இப்போ வந்து கீழே இப்போ ஜூம் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். உங்களுடைய ப்ரீவியஸ் ஹை இங்கே இருக்குது, அந்த ஹையை தொட முடியல, அந்த ஹைக்கு ரொம்ப பக்கத்தில் வந்துட்டு கீழே வந்துட்டு இருக்கான். பட் ஆனால் கீழே போகும்போது ஒன்று பெருசாக லோயர் லோ வைக்கல. அதனால் இன்னும் கூட வந்துட்டு அவன் வந்து மேலே வருவானோ என்னமோன்ட்டு ஒரு சந்தேகம் உங்களுக்கு. பட் ஆனால் இதில் வந்து கிளியராக வந்து கீழே போக ஆரம்பிச்சிட்டான். இங்கே எப்படி வந்து கீழே வந்தானோ ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு அப்படியே வந்து இந்த இடத்துலையே சுற்றிட்டு இருந்து திரும்ப வந்து கீழே போக ஆரம்பிக்கிறான் பாருங்க. பார்ப்போம் இந்த லெவலை வந்து கட் பண்ணுறானான்னு பார்ப்போம். இந்த லெவலையும் வந்து நல்ல ஒரு வால்யூமோடு கட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அடுத்த தடவை வந்துட்டு மேலே வரும்போது மேலே வர முடியாமல் கீழே போக ஆரம்பிச்சிட்டான். ஸோ நீங்கள் வந்து டிஸ்கவுண்ட்டை எதிர்பார்க்கலாம். டிஸ்கவுண்ட்டுக்கு அப்புறமா நீங்கள் வந்து செல் ட்ரேடையும் எதிர்பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் வந்து டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கொடுத்தானா யூ கேன் என்டர் தீஸ் கைண்ட் ஆஃப் ட்ரேட்ஸ். எது வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? அச்சோ கீழே ரொம்ப வேகமாக போகிறானே. எது வரைக்கும் எதிர்பார்க்குறீங்க? இதுதான் வந்து ப்ரீவியஸு ஸ்ட்ராங் லெவலு. அந்த ப்ரீவியஸ் ஸ்ட்ராங் லெவல் என்னாச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கீழே வந்து ஸ்ட்ராங்னஸ் வந்து கீழே போயிட்டு இருக்குது. அதுக்கும் கீழே போய் என்னாச்சு, இங்கே வரைக்குமே வந்துச்சு. ஸோ மேலே போகும்போது நம்ம இந்த லெவல் வரைக்கும் எதிர்பார்த்தோம். பட் ஆனால் அந்த லெவல் வரைக்கும் போகல. அப்போ என்ன பண்ணணும், ஒரு கோட்டை போட்டுறணும். ஓஹோ, மேலே ஏற்கனவே வந்து இந்த மாதிரி வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு, அப்படியே அந்த கோடை அங்கே கனெக்ட் பண்ணிங்கன்னா அழகாக வந்து செட் ஆகுது. அப்போ இதை வந்து அப்படியே காப்பி பண்ணி தான் எடுக்கணும். புதுசாக நீங்கள் ஒரு லைன்லாம் வந்து வரையக்கூடாது, காப்பி பண்ணி தான் எடுக்கணும் எப்போவுமே. சரியா, காப்பி பண்ணி எடுத்து போட்டிங்கன்னா மேட்ச் ஆகுதா? இங்கே மேட்ச் ஆகலாம்லாம் கவலைப்படாதீங்க. இந்த லோலேருந்து இந்த லோலேருந்து இந்த லோ, இந்த ஹை இந்த ஹை இந்த ஹை, சூப்பரு. அப்போ கண்டிப்பாக இங்கே வந்துடும். ஆல்ரெடி பாதி வந்துட்டான்.
இந்த 1 ஹவரை நீங்கள் பார்க்கணும்னு நானே வந்து சொல்லலை பாருங்கள் உங்களுக்கு. இது மேலே வரைக்கும் போச்சு, கீழே வந்தது, இங்கே எவ்வளோ ஸ்ட்ரகிளாக இருக்கிறான் பாருங்கள். சுத்தமாக பையிங் இன்ட்ரெஸ்ட்டே இல்லை யார்ட்டும், எல்லாரும் செல் பண்ணுறாங்க, மானாவாரியாக செல் பண்ணுறாங்க. இப்போ என்னாச்சு, ப்ரீவியஸாக வந்து இருக்கிற லெவல்லேருந்து ஹையர் ஆகி பண்ண முடியாமல் லோயர் லோ பண்ணிக்கிட்டே மார்க்கெட் வந்து இஸ் கோயிங் டவுன். ஸோ அந்த லெவலுக்கிட்ட போகுது அப்படின்னாலே யூ ஹாவ் டு லுக் ஃபார் செல், ஒன்லி செல். இங்கே போய்ட்டு பையெல்லாம் நீங்கள் வந்து எதிர்பார்க்கக்கூடாது. ப்ரீவியஸாகவே வந்து நீங்கள் 1 ஹவர்லாம் பார்க்கும்போது ப்ரீவியஸாக இந்த மாதிரி ஒரு லோ, இந்த பாடி இந்த இடத்துல க்ளோஸும் ஒரு சின்ன சந்தேகம் தான், அவ்வளோதான். அப்படி ஒரு கோடை போட்டு வச்சிங்கன்னா ஒரு வேளை இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகிட்டு இருந்தானா யூனோ இட் இஸ் கோயிங் டு கோ டவுன் ஃப்ரம் திஸ் லெவல், நாட் ஃப்ரம் திஸ் லெவல். போகலாம், வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் இந்த இடத்துலேருந்தே ரிஜெக்ஷன் வந்து காமிச்சான் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் அ செல் ட்ரேட். ஸோ செல் எங்கே வந்துட்டான், கீழே இது வரைக்கும் வந்துட்டான். இது வந்து ஸ்ட்ராங் லெவல் தான், பட் ஆனால் இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம், லோ இதில் உங்களுக்கு தெரியுதா, இதில் வந்து நீங்கள் வந்து அந்த சீக்வென்ஸ்லாம் வந்து எதிர்பார்க்கவே முடியாது பாருங்கள். இந்த மாதிரி விஷயத்தில் இப்படி வந்து நல்ல நயமாக வந்து இப்படி மேலே போய் இப்படி வந்து இப்படி போகும். எல்லா நேரத்துலையும் அது நடக்காதுங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதான் நடந்திருக்கும். பட் ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப நயமாக வந்து நடக்காது. ஏன்னா மேலேருந்து கீழே வந்தது, மேலே புல் பேக்கு, கீழே வந்தது, புல் பேக்கு கீழே, புல் பேக்கு கீழே, புல் பேக்கு கீழே, புல் பேக்கு என்னத்தை புல் பேக்கு, அவன் கீழே போயிட்டானே. இப்போ வந்து மேலே வந்தானே என்ன பண்ணணும், இந்த லெவலில் தானே நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கான், இந்த லெவலில் வந்து கட் பண்ணக்கூடாது. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து தொடர்ந்து பண்ணணுங்க, தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி வந்து இது மாதிரி வந்தானா இந்த லெவலை கட் பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் பையிங் வந்து எந்த இடத்துல ட்ரை பண்ணுவீங்க, இந்த ரேஞ்சுக்கு பக்கத்தில் வந்ததுன்னா பையை வந்து நீங்கள் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இதுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து செல்லை ட்ரை பண்ண மாட்டீங்க. ஏன் அப்படின்னா இது வந்து பையர்ஸோடைய ஜோன். ஏன்னா ட்ரெண்ட் லைனுடைய பாட்டமுக்கும் வந்து ப்ரைஸ் வந்துடுது. ட்ரெண்ட் லைன் பாட்டம் வந்தோன்னா நீங்கள் பை ட்ரேடை ட்ரை பண்ண வேண்டியதான். அப்போது ஒரு பை ட்ரேடு இங்கே ட்ரை பண்ணிங்க, ஒரு செல் ட்ரேடு இந்த இடத்துல வந்துட்டு ஒரு மாதிரியாக வந்து எடுத்தீங்க, அடுத்த ஒரு ட்ரேடு பை ட்ரேடு இங்கே வர்றதுக்காக நீங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கணும் ஒழிய நீங்கள் அவசரப்பட்டு ட்ரேட்ஸ் வந்து எடுக்கக்கூடாது. ஓ மை காட், இது வந்து மேலே போகிற மாதிரி இதை பாருங்கள், ஏமாத்துறான் பாருங்கள். என்ன தான் இது வந்து சீக்வன்ஸில் வந்து மேலே போனாலும் இவன் வந்து இதை கட் பண்ணணும். இதை கட் பண்ணி போனானா இதுதான் ஸ்ட்ராங் லெவல். முன்னாடியே நம்ம பேசினவங்களாம் இதுதான் ஸ்ட்ராங் லெவலு. ஸோ இதை கட் பண்ணி அவன் வந்து மேலே போனானா யூ வில் கோ அப். இதுலேயே வந்து உங்களுக்கு பையிங் ப்ரெஷர் வந்து இந்த லெவல் வரைக்கும் இருந்திருக்கு. ஸோ இது வரைக்குமே பை பண்ணி கொண்டு போக தான் ட்ரை பண்ணாங்க. ஆனால் அதுலேருந்து வந்து மார்க்கெட் வந்து கீழே வந்துச்சு. ஆனால் இது வந்து சூப்பர் பேட்டர்ன். இது இப்படி வந்து இது இன்னும் கூட கொஞ்சம் மேலே போயிருந்துடணும். போயிட்டு இப்படி கீழே வந்து மேலே போகுதுங்களா, இப்படி கீழே வந்தால் திரும்ப வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஓ மை காட், அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல்லேருந்து எப்படி இது மாதிரி இப்போ பொறுமையாக போனால் பார்த்தீங்களா, அந்த சீக்வன்ஸை பாருங்கள். மேலே போனால் கீழே லோவை கட் பண்ணல, மேலே போய் கீழே லோவை கட் பண்ணல, மேலே போய் கீழே லோவை கட் பண்ணல, கீழே லோவை கட் பண்ணல. இங்கே இங்கே எப்படி ஃப்ரீயாக மேலே வரைக்கும் போயிருக்கிறான். இங்கெல்லாம் அந்த மாதிரி போக மாட்டான் பாருங்கள். அப்படியே அங்கேயே அரைக்கிற மாதிரியே இருக்குதா, அரைச்சானாலே விழுந்துருவான். விழும்போது வந்து எப்படி விழுந்துருக்குறான் பாருங்கள். சில டைம் வந்து ஏறும்போதும் இந்த மாதிரி ஏறுவான், சில டைம் வந்து விழும்போதும் இந்த மாதிரி வந்து விழறான். ஸோ என்ன எதிர்பார்க்கலாம், இந்த லெவலு ப்ரீவியஸாக இங்கே வந்து லோ, அதுக்கு கீழே ஒரு லோ, அதுக்கு கீழே இன்னொரு லோ நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் பை பண்ணி ட்ரை பண்ணலாமா அப்படின்னா ரொம்ப ரிஸ்க்கு. ஏன்னா வால்யூம் வந்து கண்ணாபண்ணான்னு மார்க்கெட்டில் இருக்கும்போது நீங்கள் பையெல்லாம் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், இருந்தால் தான் பை பண்ண முடியும். பட் ஆனால் ஸ்டில் நமக்கு என்ன லெவலு, இந்த ப்ரீவியஸ் நம்மளுடைய பை லெவல் வந்து ப்ரீவியஸ் லெவல் இங்கே தான் இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது பாருங்கள். ட்ரெண்ட் லைன்லாம் வேறு கலரில் வச்சுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து அது வந்து ட்ரெண்ட் லைன் வந்து தெரியும். ஸோ யூ லுக்கிங் ஃபார் ஏ பை ட்ரேட் அட் திஸ் ரேஞ்ச். ஆல்வேஸ் யூ கோ ஃபார் அ ஷாக்கர். பெரிய கேண்டில் வந்து நீங்கள் வந்து பார்க்கணும். பெரிய மூமெண்டம் கீழே வந்தது அப்படின்னாலே இட் வில் ட்ரை டு கோ அப். லெட் சி நமக்கு ட்ரேட் எங்கேயா வந்து கிடைக்கிதா அப்படின்னு வந்து நம்ம we have to wait and see. ஸோ மேலேருந்து கீழே வந்தது புல் பேக்கு, கீழே வந்தது புல் பேக்கு, கீழே வரல பாருங்கள். நீங்கள் ட்ரேடை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
ஸோ மேலேருந்து இவ்வளோ தூரம் வந்து கீழே வந்திருக்கு. என்னுடைய ட்ரெண்ட் லைன் பேரலல் சேனலோடைய ட்ரெண்ட் லைனுக்கும் வந்துருச்சு. அதனால் மேபி இங்கேருந்து வந்து மேலே போக வாய்ப்பு இருக்குது. ஷாக்கர் கேண்டில் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் ஐ எம் கோயிங் டு கிவ் எ ட்ரை. என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம வில் see. ஸோ ட்ரேடு நீங்கள் இப்படி தான் எடுத்து ஆகணும், வேறு வழியே இல்லை. நீங்கள் எல்லா இடத்துலையும் ட்ரேட் பண்ணுறத விட இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ட்ரேட் எடுத்துக்கலாம். ஒன்ஸ் இல்லை அப்படின்னா இல்லைங்க, நான் வெயிட் பண்ணிட்டே இருப்பேன். மேலே போய் இப்படி கீழே வரும்போது கீழே வர முடியாமல் மேலே போனால் அப்படியே நான் வந்து பை பண்ணி அப்படியே கூடவே போய்ப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அது ஈஸியாக இருக்கும். ஆனால் மேலே போய் கீழே வந்து மேலே போகும்போது மேலே இப்படியே போயிட்டானா அந்த ட்ரேடு மிஸ் ஆகிடும். அதனால தான் என்ட்ரி அட் எக்ஸிட் முடிஞ்ச வரைக்கும் இங்கே எடுத்துக்க வேண்டியதான். கீழே போச்சுன்னா க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. வீடியோ வந்துட்டு போதும்னு நினைக்கிறேன், நான் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண நீங்கள் கற்றுக்கலாம். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாமல் என்னுடைய வீடியோவை நீங்கள் 250 வீடியோவையும் பார்த்துட்டிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து ஒன்றுமே புரியாது. பார்க்கும்போது வந்து நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் ட்ரேடிங்னு வரும்போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும். என்னடா நம்ம ஒன்று நினைக்கிறோம், அது ஒன்று நடக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியும். பட் ஆனால் மார்க்கெட்டில் இதே விஷயந்தான் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் கற்றுக்க அப்புறம் நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ண ரொம்ப ஜாலியாக ஆகிடும், சூப்பராகவும் ஆகிடும், நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இது பாருங்கள், எல்லா இடத்துலையும் அதான் பண்ணுவோம். மேலே போக முடியல அப்படின்னா கீழே வந்து புல் பேக்கு மேலே போக மாட்டான். ஸோ சுத்தமாக வால்யூம் மொமெண்டமே இல்லாத இடத்துல கூட இந்த மாதிரி தான் வந்து இதே தான் பண்ணுவோம். மேலே போகவே மாட்டான் பாருங்கள். கீழே லோ வைக்க முடியாது, மேலே போனான்னா அடுத்து வந்து அப்படியே மேலே போவான். இந்த இடத்துல ஒரு லோ வச்சுருக்கான், அடுத்து இந்த லோ வச்சுருக்கான், அடுத்து இந்த லோ. இதை கட் பண்ணானா தான் கீழே போவான், இல்லைனா போக மாட்டான், அப்படியே மேலே போக ஆரம்பிப்பான். ஸோ இது நடந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் டைம் ஃப்ரேம் பிரச்சனை இல்லை, சார்ட்டு பிரச்சனை இல்லை, பிரச்சனையெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் இருக்குது. அதனால் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மெசேஜஸ் அனுப்புகிற எல்லா அன்பர்களுக்கும் வாழ்த்துக்கள். கேள்விக்கு என்ன பதில் ரொம்ப நாளாக வந்து பண்ணலை, அதை கண்டிப்பாக வந்து பண்ண நான் முயற்சி பண்ணுறேங்க. ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு சந்தோஷம். எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள்.